ஜீவா ஹிஸ்டரி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் வரலாற்று பகுப்பாய்வாளர் ஊடகவியலாளர் சத்யராஜ் அவர்கள். தோழர் வணக்கம். வணக்கம். வரலாறு என்பது ரொம்ப முக்கியம். அடுத்த தலைமுறைக்கு நம்ம கடத்த வேண்டியது நம்ம சேர்த்து வச்ச பணத்தை அல்ல, நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய செயல்பாட்டுகள். ஏன்னா அப்போ அதுலேருந்து தான் பாடம் கற்பித்துட்டு வருங்காலம் செழுமையாகும். அந்த விதத்தில் நீதி கட்சி அப்படிங்கிறது தமிழ்நாட்டு வரலாற்றில் ரொம்ப முக்கியமானது. சென்னை ராஜதானியிலேயே முக்கியமானதுன்னு சொல்லலாம். இன்னைக்கு வரையும் தமிழ்நாட்டில் திமுக அதிமுக எது இருந்தாலும் இது நீதி கட்சியின் தொடர்ச்சி அப்படின்னு சொல்லி பெருமையாக கொண்டாடுறாங்க. திமுக தொடங்கினதுலேருந்து எங்கள் வாழ்க்கை தொடங்கலை, அதிமுக தொடங்கலை, நீதி கட்சியில் தொடங்கிருச்சு, நாங்கள் நீட்சியாக செயல்படுறோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. இன்னொரு புறம் நீதி கட்சிங்கிறது பிரிட்டிஷ்காரன ஆட்சியில் பங்கு இருக்க சொன்ன கட்சி, அவங்க தான் ஆட்சி செய்யணும்னு சொன்ன ஒரு தேச துரோக கட்சி. ஜஸ்டிஸ் பார்ட்டினாலே துரோகம் அப்படிங்கிறது தேசிய கட்சிகள் வரலாறு நெடுகளும் அந்த குற்றச்சாட்டை வச்சுட்டு வராங்க. நீதி கட்சியினுடைய ரோல் என்ன, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியில் அதனுடைய ரோல் என்ன, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கிட்டத்தட்ட 1850களிலேயே பார்த்தீங்க அப்படின்னா தென்னிந்தியாவில், நம்ம தமிழ்நாடுன்னு சொல்ல முடியாது, தென்னிந்தியா உரித்து தான் உரையாடலே துவங்குது. நமக்கே தெரியும், கால்டுவெல், அதுக்கு முன்னாடி பிரான்சிஸ் ஒயிட் எலிஸ், இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா தென்னிந்தியா மொழிகளுக்கு ஒரு தனித்துவம் இருக்குங்கிறத சொல்லிட்டாங்க. வரலாறு அங்கிருந்தே துவங்குது. அந்த வரலாறு அங்கிருந்து துவங்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய ஆறுமுக நாவலர் வந்து சைவ மறுமலர்ச்சி குறித்து பேசுகிறாரு. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வடலூர் வள்ளலார் ஆன்மீக மறுமலர்ச்சி, ஆன்மீகத்தை வந்து பசியிலிருந்து ஜீவகாருண்யத்தை பேசக்கூடிய ஒரு போக்கு அங்கிருந்து வருது. இன்னொரு பக்கம் அயோத்தியாச பண்டிதர், அவர் வந்து பூர்வ பௌத்தத்திலிருந்து தமிழை எடுத்து கொண்டு வந்துக்கிட்டு இருக்கார். இப்போ இது எல்லாமே ஒரு இடத்துல வந்துக்கிட்டே இருக்குது, வெவ்வேறு செக்டார் தான். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 1850களுக்கு பிறகு நிறைய நாத்திக பத்திரிகைகள் வந்திருக்கு. நீதி கட்சிக்கு முன்னாடியே நாத்திக பத்திரிகை, குறிப்பாக சொல்ல போனா தத்துவ விமர்சனி 1852 வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சித்தாந்த தீபிகை 1897 வருது. குறிப்பாக நல்லசாமி பிள்ளையா இருக்கட்டும், இல்லை வந்து நம்ம அத்திப்பாக்க வெங்கடாச்சல நாயக்கர், இவங்க எல்லாருமே சரியா ஒர்க் பண்றாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே சின்ன சின்ன சிந்தனைகள் இருக்கு. ஆனா பெரும் நிறுவனமாக எதுவுமே வளர முடியல. இப்போ ஆறுமுக நாவலரோ இல்லை வள்ளலாரோ நீங்க வந்து அயோத்தியாச பண்டிதரோ எல்லாரும் சீரிய ஆய்வுகளை வைக்கிறாங்க. ஆனா வேற வேற ஆட்கள், தனி மனிதர்களா அறிவுஜீவிகளா இருக்கிறாங்க. ஆமா, தனி மனிதர்கள் இயக்கமாகல, இயக்கத்தை உருவாக்குறாங்க. அது அவ்வளவு சக்சஸ். திராவிட மகாஜன சபையெல்லாம் உருவாக்கப்படுது. அதே சமயத்தில் வந்து யாழ்ப்பாணத்திலேயே வந்து சைவ மடங்களை, அதாவது சைவ இயக்கங்களை உருவாக்க முயற்சி பண்றாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நோக்கம் இருக்கு. ஆறுமுக நாவலருக்கு வந்து கிறிஸ்தவத்தை மையமாக வைத்து ஒரு சைவத்தை உருவாக்குற நோக்கம் அவருக்கு இருக்கு. ஆனா வள்ளலாருக்கு பஞ்சம் பசியிலிருந்து இந்த மக்களை காப்பாற்றணும் அப்படிங்கும்போது ஆன்மீகத்திலே ஒரு பெரும் புரட்சியா மாறி பஞ்சத்தை மையமா வச்சு அவர் வந்து பசிதான் ஜீவகாருண்யங்கிற இடத்துக்கு நகர்றாரு. இங்க பூர்வ பௌத்தம், சாதி இல்லாத ஒரு விடுதலை தான் பூர்வ பௌத்தம், தமிழர்களுக்கு அதான் விடுதலை கொடுக்கணும், அயோத்தியாசர் மேல வர்றாங்க. இந்த நிறுவன மையம் வந்து வராமையே இருந்துச்சு. இது எல்லாத்துக்குமே ஒரு தடையா இருந்துச்சு. எல்லாருமே நிறுவனத்தை வரணும் ரொம்ப விருப்பப்பட்டாங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மெட்ராஸ் பிரசிடென்சி ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. எப்படி வந்து கல்கத்தா தான் இந்தியாவோட ஹெட்டா இருந்துச்சு, கல்கத்தாவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதே சமயத்தில் பாம்பேவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஏன்னா எல்லாமே பிரிட்டிஷனுடைய ஒவ்வொரு மாகாணங்கள். இந்த மாகாணங்களுக்கு எல்லாமே பொதுவாக ஒரு கவர்னர் ஜெனரல் போடப்படுது. அங்கே தான் எல்லாமே துவங்குது. நீங்கள் அதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கவர்னர் ஜெனரலே கிடையாது. இங்கே ஒரு கவர்னர் இருப்பார், அங்கே ஒரு கவர்னர் இருப்பார், இவரே எல்லாம் முடிவு பண்ணிக்குவார். சுயாட்சி பெற்ற அதிகாரமாகவே அட்டானமியாக இருந்துச்சு. கல்கத்தாவை மையமாக வச்சு எல்லாத்துக்கும் ஒரு கவர்னர் ஜெனரல்னு போட்ட உடனே கல்கத்தாலேருந்து சென்னை மாகாணங்களுக்கு ஆர்டர் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அது மத்திய சட்டம். அந்த உயரிய பொறுப்புல தானே ராஜாஜி இருந்தார். ஆமா, இருந்தார், ராஜாஜி இருந்தார். ஸோ அப்போ இது என்ன எங்கே வருது அப்படின்னா, இந்த பஞ்சாயத்துகள் எங்கே துவங்குது அப்படின்னா அரசு பதவிகள் அப்படின்னு வந்து பல்வேறு செக்டார்ஸ் உருவாயிடுச்சு. நீங்கள் வந்து ஜுடிஷியல் சிஸ்டமாக இருக்கட்டும், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், கலெக்டராக இருக்கட்டும், டெப்டி கலெக்டராக இருக்கட்டும், முனிசிபலாக இருக்கட்டும், எல்லா செக்டார்லையும் பார்த்தீங்க அப்படின்னா 1891 மக்கள் தொகை கணக்கெடுப்பு, அதிகாரிகள் கணக்கெடுப்பு, கல்வித்துறை கணக்கெடுப்பு, பல்கலைக்கழக கணக்கெடுப்பு பார்த்தீங்கன்னா எல்லாமே பிராமணர்களாக இருக்காங்க. இதை நம்ம நான் பிராமின்ஸ் பார்த்துட்டு ரொம்ப கொந்தளிக்கிறாங்க. என்னப்பா இவ்வளோ எல்லாம், இப்போ கலெக்டரும் அவன் தான் இருக்கான், ஜட்ஜும் அவன் தான் இருக்கான், எந்த இடத்துக்கு போனாலும் அவங்க தான் இருக்காங்க, நமக்கு எந்த பிரதிநிதித்துவமே கிடைக்க மாட்டேங்குதாப்பான்னு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய கொந்தளிப்பு இருந்துச்சு. இந்த கொந்தளிப்பு அரசியல் இயக்கமாக மாறாமலேயே இருந்துச்சு. நிறைய முயற்சிகள் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 1909 பார்த்தீங்க அப்படின்னா மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் சொல்லிட்டு சுப்பிரமணியம் அப்படிங்கிற ஒருத்தர் உருவாக்க முயற்சி பண்றாரு. சுப்பிரமணியம் பிளஸ் புருஷோத்தம நாயுடு, இவங்க உருவாக்க முயற்சி பண்றாங்க. அந்த உருவாக்கம் அவங்க எல்லாமே வழக்கறிஞர்கள். ஆமா, வழக்கறிஞர். ஆமா, அந்த வழக்கறிஞர்கள் அவங்க கோர்ட்ல பார்க்கக்கூடிய பஞ்சாயத்துக்களை வச்சு உருவாக்குறாங்க. அது முடியல, கொஞ்சம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஃபெயிலியர்னா ரொம்ப நாள் நீடிக்கல. அதே மாதிரி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல பிரச்சனை வருது. பிராமின்ஸ் டாமினேஷன் ரொம்ப அதிகமானதுனால நான் பிராமின்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்காகவாவது நம்ம தனியாக ஒரு நான் பிராமின் அசோசியேஷன் உருவாக்கணும்னு முடிவு பண்றாங்க. அது 1912 உருவாகுது. அதுதான் பார்த்தீங்கன்னா த மெட்ராஸ் யுனைடெட் லீக் அப்படின்னு. அதனுடைய பேர் தான் அதே ஆண்டு திராவிட சங்கம்னு மாற்றப்படுது. அதனுடைய செயலாளராக நடேசனார் வர்றாரு.
நடேசனார் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தராக வர்றாரு. அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான வரலாறு என்ன அப்படின்னா, அவர் வந்து திருவல்லிக்கேணியில் பகுதியில் இருந்தவர். திருவல்லிக்கேணியில் ஒரு விடுதி உருவாக்குறார், மாணவர் விடுதியை, திராவிட மாணவர் விடுதின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் பிராமின்ஸுக்கு பல்கலைக்கழகங்களில் படிக்கிறதுக்கு விடுதியில் தங்குறதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு. இப்போ நம்ம பசங்க படிக்கிறாங்க, இவங்களுக்கு தங்குறதுக்கு இடம் இல்லை. ட்ரிப்ளிகனில் அக்பர் சாலையில் ஒரு ஹாஸ்டலில் வாடகைக்கு எடுத்து அந்த ஹாஸ்டலில் வந்து பசங்களை தங்க வச்சு படிக்க வைக்கிறாரு. எந்த நான் பிராமினாக இருந்தாலும் சரி, அவங்களுக்குள்ள வந்து சாதி பேதம் கிடையாது. எல்லா நான் பிராமின்ஸையும் ஒட்டுமொத்தமாக ஒரு விடுதியில் கொண்டு வந்து படிக்கிறதுக்கு காசு சாப்பாடெல்லாம் போட்டு என்கரேஜ் பண்ணுறாரு. அதில் படித்து வந்தவர் தான் இந்தியாவினுடைய முதல் ஃபினான்ஸ் மினிஸ்டர் சண்முகம் செட்டியார். ஆர்கே சண்முகம் செட்டியார் 47-48 முதல். ஆமா, அவர் பாத்தீங்கன்னா வேர்ல்டு பேங்க் ஆரம்பிக்கிறதுக்கு இங்கிருந்து ஒரு குழு போகுது, அந்த குழுவை தலைமை தாங்கி போறாரு. வேர்ல்டு பேங்க் IMF உருவாக்கின குழுல ரொம்ப முக்கியமான ஆள் இவர். அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா இவர் சுப்பிரமணிய நாடார். இவர் யார் அப்படின்னா ஹைகோர்ட்ல ஜட்ஜா இருந்தவர், ஒரு முனிசிபல் லெவலில் இருந்த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜாக இருந்தவர். அவர் அந்த ஹாஸ்டல்ல இருந்து படித்து வந்தவர் தான். அதே மாதிரி அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் நாராயணசாமி பிள்ளையும் இந்த விடுதியில் படித்தவர் தான். ஒரு சின்ன விதை எவ்வளவு பெரிய காரணமா இருக்கு. ஆமா, அன்னைக்கு மட்டும் அந்த பில்டிங் கட்டாம இருந்தா எவ்வளவு பெரிய நபர்கள். ஆமா, அது நீங்க சொன்ன எல்லாருமே பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில். இப்ப நமக்கு நீங்க இப்ப இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு பெண்களுக்கு வந்து ஒரு ஒரு விடுதி திட்டத்தை கொண்டு வராங்கன்னு வச்சுங்களேன். இங்க இருக்கக்கூடியவங்க என்னப்பா பெண்களுக்கு ஹாஸ்டல் கொண்டு வராங்க, IAS படிக்கிற பசங்களுக்கு ஹாஸ்டல் இது எதுக்கு அப்படிங்கிற மாதிரி சில பேர்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. பார்ப்பனர் அல்லாத மாணவர்களுக்கு தங்குறதுக்கு ஒரு இடம் கொடுத்தது இந்தியாவினுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் கொடுத்துருக்கு. அவர் உலக வங்கியை உருவாக்கக்கூடிய இனாகரல் கமிட்டியில் உள்ள இருக்காரு. வேர்ல்டு பேங்க் IMF பிரெட்டன் ஸ்ட்ரீட்னு சொல்லுவாங்க. உலக வங்கி உருவாக்குறதுல ஒரு தமிழருக்கு பெரும் பங்கு உண்டு. ஸோ அப்போ இவங்க எல்லாருமே அந்த இடத்துல போய் உட்கார்றாங்க. இப்போ இந்த வரலாறு அங்கிருந்தே துவங்குது. நடேசனார் ஒரு மிக முக்கியமான ஒரு விதையை போடுறார். அதான் வந்து 1912-14 நடக்கக்கூடிய விஷயம். ஸோ இது வந்து இந்த திராவிட சங்கம் நிறைய கூட்டங்களை நடத்துது. இந்த திராவிட சங்கம் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ஆட்களை கொண்டு வந்து பேச வைக்குது, எல்லாத்தையும் பேச வைக்கிறாங்க. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா டிரெவிடியன் ஒர்த்தீஸ்னு ஒரு புத்தகத்தை வெளியிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் பிராமின் லெட்டர்ஸ்னு ஒரு புக் வெளியிடுறது. குறிப்பாக சங்கரன் நாயர் அப்படிங்கக்கூடிய ஒரு மலையாளி, கருணாகரன் மேனன் மலையாளி, அவர் முக்கியமான ஒருத்தர். இந்த TM நாயர், அன்னி பெசன்ட் கூட பேச வைக்கிறாங்க. எல்லாத்தையுமே மாற்று கருத்து இருந்தாலும் பேச வைக்கிறாங்க. இப்போ பிட்டி தியாகராயர் கொஞ்சம் பிரிட்டிஷ் எதிர்ப்பு மனநிலை உடையவங்க அயர்லாந்து இவங்க அன்னி பெசன்ட். அவங்கள வந்து ஐரிஷ் பிராமணின்னு நம்ம நீதி கட்சி சொல்லுவோம். அப்படி வரும்போது நீதி கட்சி தலைவர்கள் அவர் மீது கொஞ்சம் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பார்ப்பனர்களோடு ஒன்று சேர ஆரம்பிச்சிடறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல பார்ப்பனர்களோடு ஒன்று சேர ஆரம்பிச்சு பார்ப்பனர்களை விட அதீதீவ விசுவாசியா மாறுறாங்க. அவங்க வந்து தியோசபிக்கல் சொசைட்டி இந்த இயங்குறாங்க. அவங்க மேல மாற்றுக்கிறது நிறைய உண்டு. அவங்க நீதி கட்சிக்கு எதிராக பத்திரிகையை தோங்குறாங்க. ஸோ அப்போ இந்த பேட்டர்ன் வந்து போயிட்டே இருக்கு. இன்னும் வரலாற்று ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம பெரியாரோ அண்ணாவோ திராவிட நாடு, அதாவது தென்னிந்தியாவை தனிநாடாக கேட்கறதுக்கு முன்னாடியே சங்கரன் நாயர் கேட்டிருக்காரு. அதே மாதிரி TM நாயர் கேட்டிருக்காங்க. அந்த வரலாறு இருக்கு. அவங்க மெட்ராஸ் ரிவ்யூன்னு ஒரு பத்திரிகை எப்போ 1920க்கு முன்பு 1913-14 பெரியார் 38 தனித்தமிழ்நாடுங்கிற கோரிக்கையை வைப்பதற்கு முன்னாலே. ஆமா, இது குறித்து பெரியாரை 38க்கு முன்பே வச்சுட்டாரு. ஆனா அந்த இந்திய எதிர்ப்புல தனித்தமிழ்நாடு கேட்டதுதான் அவருக்கு அந்த இதானது. நீங்க வந்து நீதி கட்சி தலைவர்களும் கேட்டிருக்காங்க. நீதி கட்சி தலைவர்கள் உறுதியா கேட்டிருக்காங்க, தனித்தமிழ்நாடா திராவிட நாடா, தனி தென்னிந்தியா. சரி, ஏன்னா அப்ப அப்படிதான் இருந்துச்சு. நீங்க வந்து இது குறித்து ஹோம்லேண்ட் பத்திரிகையில் அண்ணா எழுதியிருக்காரு. அதே மாதிரி நகரதூதன் பத்திரிகையில் வந்து திருமலைசாமி எழுதியிருக்காரு. இந்த குறிப்புகள் குறித்து எழுதியிருக்காரு. இவங்க ஒரு பத்திரிகை நடத்தியிருக்காங்க, சங்கரன் நாயர், மெட்ராஸ் ரிவ்யூன்னு ஒரு பத்திரிகை. அந்த பத்திரிகை ரொம்ப முக்கியமான பத்திரிகையாக இருந்திருக்கு அந்த காலகட்டத்தில். தனித்தமிழ்நாடு, தென்னிந்தியா கேட்டு உரையாடல். ஸோ இப்போ பொலிட்டிக்கலாக இந்த ஆர்கனைசேஷன் நடந்துகிட்டே இருக்கு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்தவங்க. ஆனால் அரசியல் தளத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களாக போகக்கூடிய எல்லாத்தையுமே வந்து பார்ப்பனர்கள் வந்து மேலே போக விடாமல் தடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அதில் குறிப்பாக TM நாயர் வந்து கல்கத்தாவில் இருக்கக்கூடிய இம்பீரியல் சட்டமன்றத்துக்கு போக வேண்டிய நபரை TM நாயரை போக விடாமல் இவங்க தடுத்தாங்க, பிராமணர்கள் தடுத்துருக்காங்க. அதில் ஒரு சோர்வாயி பாலிடிக்ஸை விட்டே ஒதுங்கி இருந்தார். அவர் ரொம்ப பெரிய டாக்டர். ஆன்டிசெப்டிக்னு ஒரு பத்திரிகை நடத்தினவர். ரொம்ப அற்புதமான ஒரு மனிதர். ஆன்டிசெப்டிக்கை பொலிட்டிக்கலா லிங்க் பண்ணியிருக்காரு. ஆமா, பொலிட்டிக்கலா லிங்க் பண்ணியிருக்காரு. அவர் அப்படி உரமா ஒதுங்கிட்டாரு. அதே மாதிரி தியாகராய செட்டியாருக்கு சிக்கல் வந்திருக்கு. அவரும் பார்த்தீங்க அப்படின்னா பார்ப்பனர்கள் அவர்கள் இல்ட்ரீட் பண்ணியிருக்காங்க. அதில் அவர் ரொம்ப மன வருத்தப்பட்டு பொலிட்டிக்கலா வந்து ஒரு ஓரமா இருந்திருக்காரு. அவர் மிகப்பெரிய ஆன்மீக கடவுள் நம்பிக்கை எல்லாருமே கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க தான். அதான் முக்கியமான, எல்லாருமே கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க. ஸோ இப்போ இந்த பிரச்சனைகள் வந்து உச்சம் பெறும்போது என்ன பண்ணுறாங்க, 1916 எத்திராஜுலு முதலியார் வீட்டில் உட்காந்து ஒரு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டம் ரொம்ப முக்கியமான ஒரு கூட்டம். யாராவது இதில் போகிறாங்கன்னா நடேசனார் தான் போய் TM நாயரை கூப்பிட்றாரு, வாங்க நம்ம போய் எத்திராஜ் வீட்டில் பேசுவோம்னாங்கிறாரு. தியாகராயரும் கூப்பிட்டுக்கிறாங்க. இன்னும் இஸ்லாமிய தலைவர்களும் வர்றாங்க. சில அவர் பேர் மறைக்காயர்னு வந்துச்சு, அவங்க எல்லாருமே வர்றாங்க. இவங்க எல்லாரும் 1916 எத்திராஜுல வீட்டில் உட்கார்ந்து ஒரு டிஸ்கஷனை பண்றாங்க. அந்த டிஸ்கஷன் தான் வரலாற்றில் மிக முக்கியமான டிஸ்கஷன். அந்த சந்திப்புனாலேயே நீதி கட்சியின் துவக்க நாளாகவே அவங்க பேசுறாங்க.
இவங்க உட்கார்ந்து பேசி நீதி கட்சியெல்லாம் பேர் வைக்கல, சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் தான் பேர் வைக்கிறாங்க. இதை வந்து தமிழில் மொழியாக்கம் பண்ணுவாங்க. சில பேர் வந்து தென்னிந்திய நல உரிமை சங்கம்னு பண்ணிட்டாங்க. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு ஆய்வாளர் சொல்றாங்க. தென்னிந்திய விடுதலை கழகம் தான் சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன். ஓகே, ஃபெடரேஷன் நம்ம 4 நாடுகளும் ஃபெடரேஷனா இருக்கும், லிபரல் ஃபெடரேஷனா இருக்கும். சவுத் இந்தியா விடுதலை கூட்டமைப்பு. ஆமா, தென்னிந்தியா தனித்த விடுதலை கூட்டமைப்பு. அது கூட ஒரு நாடு இல்ல, ஒரு கூட்டமைப்பா இருக்கும். பிரிஞ்சு போக உரிமை கூடிய ஒரு ஃபெடரேஷனா இருப்போங்கிறது தான் இவங்களுடைய கோரிக்கை. அதுலயே ஒரு தேசிய பார்வை இருக்கு. ஆமா, வேற வேற மொழி பேசுறப்போ தேசிய இனங்களுக்கான தனித்துவம் பாதிச்சிடக்கூடாதுங்கிற உணர்வு. ஆமா, அந்த உணர்வு பாத்தீங்கன்னா 1916 இவங்கள்ட்ட இருந்தது நம்ம ஒரு பெரிய வரவேற்கத்தக்க விஷயமா இருக்கு. 16 இவங்க வந்து உட்கார்றாங்க. இதை வந்து உட்கார்ந்தோடனே இவங்க முதல்ல என்ன பண்றாங்க, நம்ம பப்ளிகேஷன் பத்திரிகை ஆரம்பிச்சு சொல்லி 3 பத்திரிகை ஆரம்பிக்கிறாங்க. ஒன்று ஜஸ்டிஸ்னு ஆங்கிலத்தில், தமிழ்ல திராவிடன், தெலுங்குலையும் ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கிறாங்க. தெலுங்கு விமோச்சனியம்னு பேர் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. இப்போ இந்த 3 பத்திரிகையுமே ரொம்ப வேகமாக வளர ஆரம்பிக்குது. இதில் இந்த ஜஸ்டிஸ் பத்திரிகை ரொம்ப ஃபேமஸாக மாறுது. இந்த ஜஸ்டிஸ் இங்கிலீஷ் பத்திரிகை, அன்னைக்கு எல்லாருமே இங்கிலீஷ் படிச்சுட்டு வந்தவங்க ரொம்ப அதிகமாக இருந்தாங்க. ஏன்னா உயர் சாதி மட்டத்தில், அதுவும் பார்ப்பனர் அல்லாதவர்களாக இருந்தாலும் ஆங்கிலம் கற்றுக்கொண்டவங்க நிறையா இருந்தாங்க. இந்த ஜஸ்டிஸ் பத்திரிகையின் பேர் தான் பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டியாக மாறுது. இன்னைக்கு வரைக்கும் அஃபீஷியலாக ஜஸ்டிஸ் பார்ட்டியே கிடையாது. அது பார்ட்டி பேர் பத்திரிகையோட கட்சி. ஆமாம், அந்த பத்திரிகையோட கட்சி. பத்திரிகை பத்திரிகைக்கான ரோல் என்ன அப்படிங்கிறது நமக்கு திராவிட இயக்கம். இப்போ நம்ம திருநாவுக்கரசு ஐயா சொல்கிறாங்க, ஆய்வாளர், நான் 450 திராவிட இயக்க பத்திரிகையை பார்த்துருக்கேன்னு ஒரு குறிப்பில் சொல்கிறாங்க. கண்ணில் பார்த்து. ஆனால் 2000 பத்திரிகை வந்துச்சுங்கிறாங்க. இப்போ பெரியாரெல்லாம் பார்த்தீங்கன்னா கொங்கு நாடுன்னு ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கிறதுக்காக சிறையில் இருக்கும்போது ரெஜிஸ்டர் பண்ணார். ஆனால் அதை கொண்டு வர முடியல அவர்னால. அவர் குடியரசை தான் கொண்டு வரார். குடியரசை அவர் சிறையில் இருக்கும்போதே வந்து பதிவு பண்ணி கொண்டு வராரு. இது மாதிரி ஹார்ட் காப்பியாகவே நான் 450 பார்த்துருக்கேன்னு ஐயா ஒரு குறிப்பில் சொல்கிறது எனக்கு ரொம்ப. அப்போ இந்த இயக்கம் என்ன, பத்திரிக்கை நடத்தி சண்டை போட்டிருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு பத்திரிகையினுடைய பேர் ஒரு கட்சியினுடைய பேராக மாறுது. அந்த வரலாறு நம்ம என்றைக்குமே ரொம்ப ஆச்சரியமான வரலாறு. அப்போ நீதி கட்சி அப்படிங்கிறது இந்த பத்திரிகையின் ஊடாக தான் வருது. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1916 இந்த கட்சி உருவான உடனே 19-18 ஒரு பெரிய டிஸ்கஷன் இந்தியா முழுக்க நடக்குது. என்ன டிஸ்கஷன் அப்படின்னா மிண்டோ மார்லி சீர்திருத்தம். 1919 அதுக்கு முன்னாடி 1909 மிண்டோ மார்லி மாண்டகு ஜேம்ஸ் 1919. இப்போ முதல்ல இந்தியாவில் தேர்தலை கொண்டு வரலான்னு முடிவு பண்றான். எல்லாத்துக்கும் ஓட்டு கிடையாது, வரி செலுத்தக்கூடியவங்க முக்கியமான ஆட்களுக்கு சில அமைப்புகளோட ரெப்ரசன்டேட்டிவ் ஒரு தேர்தலை கொண்டு வரலான்னு இவங்க ஒரு பெரிய பிளானை போடுறாங்க. அந்த பிளானின் அடிப்படையில் 1920 தேர்தலை நடத்திடணும்னு முடிவு பண்றாங்க. இந்த தேர்தலை நடத்தணும்னு முடிவு பண்ணும்போது நீதி கட்சி அலாட்டா மாறுது. எப்பா தேர்தலை வச்சாங்க நமக்கு சீட்டு கிடைக்காது, எல்லாமே பிராமின்ஸ் போய் நின்றுவாங்க, இப்ப நமக்கு தனி ரெப்ரசன்டேஷன் வேணும்னு நீதி கட்சி நினைக்குது. இதை வந்து 1916-17 டிஎம் நாயர் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, பிட்டி தியாகராயரும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் ரொம்ப 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 கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். இதனுடைய துவக்க புள்ளி எங்கே வருதுன்னா, இதே 1916 டிசம்பரில் இன்னைக்கு சிட்டி சென்டர் இருக்கு பார்த்தீங்களா, இன்னைக்கு சிட்டி சென்டர் இருக்கிற இடத்துல வந்து ஒரு பெரிய தோப்பு இருந்துச்சு. அந்த தோப்பில் வந்து ஒரு சைவ மாநாடு நடக்குது. யாழ்ப்பாணத்தை சார்ந்த ஒரு அலஸ்காரர் பக்கம், ஆமாம் அலஸ்காரர் பக்கம் ஒரு சைவ மாநாடு. அந்த மாநாட்டு முடிவில் இப்போ இவர் தியாகராயர் போய் அவர் வந்து ஒரு உரை நிகழ்த்துறாரு. முதல் பார்ப்பனர் அல்லாதார் பிரகடனம்னே சொல்லலாம், பார்ப்பனர் அல்லாதார் அறிக்கை. எதைய பார்ப்பனர் அல்லாதாருடைய தேவை என்னங்கிறத அவர் பேசுறாரு. கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை மாதிரி ரொம்ப முக்கியமான அறிக்கை. தமிழர்களுடைய வாழ்க்கையில், தென்னிந்தியர்களுடைய வாழ்க்கையில் முதல் அறிக்கை பார்ப்பனர் அல்லாதார் அறிக்கை 1916 டிசம்பரில். இன்னைக்கு சிட்டி சென்டர் இருக்கிற இடத்துல உட்காந்து ஒரு மாநாடு போட்டு அந்த மாநாட்டில் அவர் பேசுறாரு. எப்பா நமக்கு வந்து அரசியலில் பிரதிநிதித்துவம் வேணும், கல்வியில் பிரதிநிதித்துவம் வேணும், நம்ம எதுலையுமே நமக்கு இடம் இல்லைப்பா, ஏன்னா எல்லா இடத்துலையும் பிராமணர்கள் இருக்காங்க, நாமெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு இயக்கமாக செயல்பட்டாதான்ப்பா நமக்கு இந்த உரிமை கிடைக்கும். 10 அரசியல் சீர்திருத்தத்தை வேற கொண்டு வரதாக பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல சொல்லிட்டாங்க, நாம எல்லாரும் ஒன்னா உட்காந்து நம்மளுடைய வாழ்க்கையை முடிவு பண்ணிக்கணும்ப்பான்னு பிட்டி தியாகராயர் அறிக்கை, அவர் கையெழுத்து போட்ட அறிக்கையை வந்து சமர்ப்பித்து பேசுறாரு. இது வந்து ஒரு பக்கம் நடக்குது. இது நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு முதல் நீதி கட்சி மாநாடு சில மாநிலத்துக்குள்ள சின்ன சின்ன மாவட்ட மாநாடு நடக்குது. கோவையில் ஒரு மாவட்ட மாநாடு நடக்குது, அதெல்லாம் சின்னதாக நடந்துச்சு. ஒரு பெரிய மாநாடை சென்னையில் இன்னைக்கு இருக்கக்கூடிய மவுண்ட் ரோடில் நடத்துறாங்க. இன்னைக்கு மவுண்ட் ரோடில் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாக்டாக எந்த இடம்னா, மவுண்ட் ரோடில் இன்னைக்கு வந்து இந்த ஒரு ஒரு பன்னு கடை ஒன்று ரொம்ப ஃபேமஸாக இருக்கு, எல்லாரும் போய் சாப்பிட்டு எனி டைம் கூட்டம் நிற்கிதாங்க. நைட் 1 மணிக்கு போனால் கூட்டமாக இருக்கு. ஃபேமிலியா லேடிஸ் குழந்தைகிட்டு வராங்க. இல்லை நான் வேற போய் சாப்பிட்டேன், வீட்டில் போலான்ட்டாங்க. புகாரி ஹோட்டலுக்கு ஆப்போசிட்ல. ஆமாம், பயங்கர கூட்டமாக இருக்கு. இப்போ நீங்கள் அந்த இடத்த பார்க்கும்போது நான் அந்த இடத்துல போய் நீங்க மேலே நின்று அந்த வியூவை பார்க்கலாம். சூப்பரா அந்த வியூ பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட்ல ஒரு ரோடு போகும். அந்த ரோட்டு பக்கத்தில் ஒரு பெரிய பில்டிங் ஒன்று இருக்கு, அது பேர் வெல்லிங்டன் பிளாசான்னு போட்டிருக்கும். அது ஒரு காலத்தில் தேட்டரு, வெல்லிங்டன் தேட்டர். அந்த தேட்டரில் தான் முதல் மாநாடு நடத்துறாங்க நீதி கட்சி.
நீதி கட்சி முதல் மாநாடு 1916 பிறகு நடக்கக்கூடிய மாநாடு 17 நினைக்கிறேன் 17 மாநாடு முக்கியமான சென்னையினுடைய முக்கிய இடம் அது. ஆமா, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த இடத்த பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தியாகராயர் வெளியே சேர் போட்டு உட்காந்து வரவேற்பு குழு எல்லாத்தையும் வரவேற்றுக்கிட்டு இருக்காரு, நடேசனார் வரவேற்றுக்கிட்டு இருக்காரு. எல்லாம் தமிழ்நாடு தென்னிந்தியா முழுக்க எல்லா இடத்துல இருந்து ஆளுங்க வந்துகிட்டே இருக்காங்க, சென்னைக்குள்ள கூஞ்சிக்கிட்டே இருக்காங்க. அந்த குவிப்பு வந்து அந்த தியேட்டரை நிறைச்சிருது. அது குறித்து அந்த வரலாறு குறித்து எழுதுறாங்க. அது மாதிரி சொல்றாங்க, அந்த மண்டபமே நிறைஞ்சு போயிருது, எல்லாம் வெளியே நிற்கிறாங்க. அப்போ தலைவர்கள் பிடி தியாகராயரோ இல்லை நடேசனாரோ டிஎம் நாயரோ எல்லாரும் உள்ளே இருக்காங்களே தவிர அந்த கூட்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அந்த கூட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 19 தீர்மானங்கள் போடுறாங்க. அது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நாம அரசியலில் பங்கு பெறணும், நமக்கு அரசியல் உரிமை வேணும், நாம சட்டமன்ற உறுப்பினராக வரணும், இதில் முதன்மை அமைச்சராக, அன்னைக்கு பிரதமர்னு சொல்லுவாங்க, முதன்மை அமைச்சராக நாம தான் வரணும் அப்படின்னு உறுதியாக இருக்காரு. அதுக்கு இந்த தேர்தலில் நம்ம கண்டெஸ்ட் பண்ணணும். தேர்தலில் கண்டெஸ்ட் பண்ணணும்னா நமக்கு பிரதிநிதித்துவம் வேணும். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுக்கும் போது இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை லண்டனில் போய் உட்காந்து யாராவது இதை வந்து பேசணும், அங்கே இருக்கக்கூடிய பாராளுமன்றத்தில் கூட்டுக்குழுக்கள்கிட்ட லாபி பண்ணணும் அப்படின்னு வந்து முடிவெடுக்கப்படுது. அந்த முடிவின் அடிப்படையில் டிஎம் நாயரை லண்டனுக்கு அனுப்புகிறாங்க. டிஎம் நாயர் லண்டன் போகிறாரு. லண்டனில் போய் ஒரு மிகப்பெரிய உரையாடல் நிகழ்த்துறாரு. அதே சமயத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாண்டோகு சேம்ஸ்ஃபோர்டு லண்டனில் யார் அட்லி இல்லை, அப்போ அங்கே உள்ள அங்கே இருக்க சேம்ஸ்ஃபோர்டு குழுக்கள் இருந்துச்சு, அங்கே ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிட்டி இருந்துச்சு. இங்கே என்ன பண்ணுறாரு டிஎம் நாயர் அங்கே போனதுக்கு பிறகு நடேசனாரெல்லாம் இங்கே உட்காந்துக்கிட்டு மாண்டோகு சேம்ஸ்ஃபோர்டு இங்கே வர்றாரு இல்லைங்களா, அவர்கள்ட்ட போய் நேரடியாக ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. இங்கே பாருங்க, எங்களுக்கு இவ்வளோ சீட்டு கொடுங்க, எங்களை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவாங்க, தயவு செஞ்சு கொடுங்கன்னு நேரடியாக அறிக்கையாக கொடுக்குறாங்க. இந்த ரெண்டுமே பேரலாக நடக்குது. ஆனால் இங்கே மாண்டோகு சேம்ஸ்ஃபோர்டு அதை ஏற்றுக்கல, அவர் அதை ரிஜெக்ட் பண்ணி விட்டுறாரு. இதில் நம்ம ஆட்கள் இங்கே இருக்கக்கூடிய நீதி கட்சி ஆட்கள் எல்லாருமே பயங்கர டென்ஷன் ஆயிடுறாங்க. என்னப்பா நமக்கு அரசியல் விடுதலையே வராதா அப்படின்னு ரொம்ப கவலையாக இருக்காங்க. அங்கே டிஎம் நாயர் போனார் பார்த்தீங்களா, அவர் அங்கே உட்காந்து நிறைய பத்திரிகைகள் எழுதுறாரு. அவர் வந்து லண்டன் டெலிகிராஃபில் இது மாதிரி ஸ்பெக்டேட்டர் இது மாதிரி பத்திரிகையில் உட்காந்து எழுதி லாபி பண்ணி அங்கே பாராளுமன்ற கூட்டுக்குழுவை மீட் பண்ணி எவ்வளோ ஒர்க் பண்ணுறாரு. அங்கேயும் முடியல. திருப்பி ஒரு கப்பலில் வந்துறாரு. வந்தோடனே சிறப்பு மாநாடு திருப்பியும் சென்னையிலேயே கூட்டுறாங்க. அங்கேயே ஒரு சிறப்பு மாநாடு நடந்து மறுபடியும் ஒரு தீர்மானம் போட்டு நாம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகரணும். ஏன்னா மாண்டோகு சேம்ஸ்ஃபோர்டு இதை ஏற்றுக்கல. ஆனால் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு சிறப்பு குழுவை உருவாக்கி நீங்கள் விவாதிங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். அந்த சிறப்பு குழுவோட பேர்னா சவுத் பேரோ கமிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சவுத் பேரோ கமிட்டியில் ஒரு குழுவை உருவாக்கி இந்த பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கு இந்த அரசு தேர்தலில் நாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாமா வேண்டாமா, ஒரு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கொடுக்கலாமா வேண்டாமாங்கிறத சவுத் பேரோ கமிட்டியில் விவாதம் நடக்குது. அந்த விவாதத்தில் தான் பிரிட்டிஷ்காரன் ஒரு பெரிய செக்கை வச்சிடறான். நமக்கு என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த குழுவினுடைய முக்கியமான மெம்பர்ஸாக 2 பேர்த்து போடுறாங்க. ஒன்று சீனிவாஸ் சாஸ்திரி, இன்னொன்று பானர்ஜி ஒருத்தர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம். இவங்க 2 பேரும் நான் பிராமினுக்கு சீட்டு கொடுக்கலாமா வேண்டாமாங்கிற முடிவு எடுக்கிற இடத்துல உட்காந்துருக்காங்க. எலிகளுக்கான விடுதலை கொடுக்கலாமா பூனைகள்ட்ட அந்த இடத்துல அப்போ வந்து பயங்கர டென்ஷன் ஆகிறாரு. யார் பிடி தேராரு டிஎம் நாயர், என்ன நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? சுந்தரநாத் பானர்ஜி அவர் யார், ஒரு பங்காளி பிராமின், சாஸ்திரி இவரும் தரமாட்டாரு, நாங்க வரவே இல்லை, அந்த சவுத் பேரா கமிட்டிக்கு நாங்க பேச்சுவார்த்தைக்கு வர முடியாது போட்டு போய் உங்கள்கிட்ட பேச முடியல, நிறைய உங்ககிட்ட வந்துருக்காங்க. இது பிரிட்டிஷ்காரன் புரிய வைக்க முடியல. அவங்க எல்லாரும் இந்தியன்ஸ் புரிஞ்சுக்கலாம். ஆனா இதுல இன்னொரு விஷயமும் நடக்குது. நீங்க வந்து 1891 மக்கள் தொகை கணக்கெடுப்பவே இந்தியாவோட மக்கள் தொகை 3ஆம் பிரிச்சு கணக்கெடுக்கிறாங்க. அது இந்துக்களோடது. ஒன்னு பிராமின்ஸ், ஹிந்துஸ் பட் நாட் பிராமின்ஸ், 3வது அன்டச்சபிள்ஸ். இந்த கேட்டகரியில தான் கிளாசிஃபை ஆகுது. இது 1891 நடக்குது. இந்த கிளாசிஃபிகேஷனை கையில் வச்சுட்டு தான் அவங்க கேட்குறாங்க, இங்கே பாருங்கள் நீங்களே பிரிட்டிஷ்லேயே சில விஷயங்கள் நடந்திருக்கு, எங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து சாஸ்திரியை கேளுங்க அப்படின்னா அவங்க பயங்கர டென்ஷன் ஆகி, இந்த குழு முன்னாடியெல்லாம் வர முடியாது, நீங்கள் எங்களை வந்து ஏமாத்துறீங்க, இவங்க பிராமின்ஸ் எங்களுக்கு தரமாட்டாங்கன்னு சொல்லி அந்த பேச்சுவார்த்தைக்கு போக மாட்டேன்ட்டாங்க. சவுத் பேரா கமிட்டியினுடைய பேச்சுவார்த்தைக்கு இவங்க போகல, கடிதத்தை அனுப்பிச்சி விட்டாங்க, நான் வரவே முடியாது அப்படின்ட்டாங்க. அப்புறம் திருப்பி நாயர் கிளம்பி நான் லண்டனில் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி நாயர் கிளம்பி மறுபடியும் நாயர் லண்டனுக்கு அனுப்புகிறாங்க. இங்கே தான் ஒரு பெரிய துயரமான சம்பவம் நடக்குது. நாயர் அவருக்கு வந்து நீரிழிவு நோய் இருந்துச்சு. அவர் அங்கே போய் அந்த பணியில் உட்காந்து ஒரு பெரிய லாபி பண்ணும்போது அவர் வந்து மரணம் அடைகிறார். இன்ஃபேக்ட் அவர் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து அங்கேயே எரிக்கப்படுறாரு. லண்டன்லேயே வச்சு எரிக்கப்பட்ட முதல் நீதி கட்சி தலைவர். அவருடைய இறப்புங்கிறது தமிழ்நாட்டையே புரட்டி போட்ட இழப்பு. நீங்கள் வந்து எப்படி அண்ணாவுடைய இழப்பை நம்ம வந்து இன்னைக்கு வரைக்கும் இன்னொரு 5 வருஷம் இருந்திருக்கலாமே, ஒரு ஒரு இள வயது மரணம் தான். திராவிட இயக்க தலைவர்களுடைய வயது ஒப்பிடும்போது ரொம்ப இளவயது. நாவலர், பேராசிரியர், கலைஞர், ஆசிரியர் 90 வயதுலயும் ஆசிரியர். சோ அதோட ஒப்பிடும்போது ரொம்ப இளவயது. பெரியார். அப்ப இந்த இளம் வயது நம்ம நீங்க நீதி கட்சி வரலாறு எழுதுறவங்களும் சரி, திராவிட இயக்க வரலாறு எழுதுறவங்களே அண்ணாவினுடைய மரணம் எப்படி ஒரு முக்கியமான நேரத்தில் நிகழ்ந்துருச்சோ அதே மாதிரி டிஎம் நாயருடைய மரணமும் முக்கியமான நேரத்தில் நிகழ்ந்துருச்சுன்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஏன்னா அவர் நமக்கான ரிசர்வேஷனுக்காக தான் போராடினாரு,
அது வந்து மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க. அப்போ டிஎம் நாயர் இறந்த உடனே அந்த இடத்த ஃபில் பண்ணுறது யாருன்னா கேவி ரெட்டி நாயுடுன்னு ஒருத்தர் இருக்கார். அவரும் ராமசாமி முதலியார்னு சொல்லிட்டு இங்கே சென்னைக்காரர் தான். இவங்க 2 பேரும் லண்டன்லேயே உட்காந்து திருப்பி இந்த லாபியை பண்ணுறாங்க. லாபி பண்ணிட்டு பரிசீலிக்கலாமே அப்படின்னு சொல்லி பாராளுமன்ற ஜாயின்ட் கமிட்டி சொல்லிடுச்சு லண்டனில், இந்த நான் பிராமின்ஸுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கலாமே சட்டமன்றங்களில், அப்படி அது தேர்தல் வாக்குல வித்தந்தன் ஒதுக்கலாமேன்னு ஒரு ரெக்கமெண்டேஷனை கன்சிடர் பண்ணலாமேன்னு சொல்லி அவங்க ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி சொன்ன உடனே ஒரு பெரிய வெற்றி அவங்களுக்கு கிடைக்குது. அந்த வெற்றியோடு அவங்க திருப்பி சென்னைக்கு வர்றாங்க. கப்பலில் தான் வர்றாங்க அங்கிறது. ஏன்னா அப்போ கப்பல் போக்குவரத்து தானே, போனால் கிட்டத்தட்ட 2 மாதம் 3 மாதம் போய் அங்கேயே தங்கி வேலை பார்த்துட்டு இப்போ மாதிரி இன்னைக்கு போயிட்டு 4 நாள் கழிச்சு வர முடியாது. நீங்கள் கப்பல் பயணமே ஒரு பெரிய பயணமாக இருக்கும். போய் வந்து இதில் நிறைய சிக்னஸில் நம்ம ஆட்கள் முடியாமல், ஆக்சுவலி டிஎம் நாயர்லாம் இறந்து போனதுக்கு காரணமே உணவு இருக்காது, அங்கே போகும்போது சரிவர உணவு இருக்காது. நீங்க கப்பல் போக்குவரத்து அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான கப்பல் போக்குவரத்து. 2 மாதங்கிறதுலாம் ஆமா, கப்பல் போக்குவரத்து. இப்போ இது மாதிரியான விஷயங்கள் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாரு. அங்கேயே இறந்து போறாரு. அங்கேயே இறந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா அங்கேயே எரிக்கப்படுறாரு. கொடுமையான விஷயம் என்னன்னா, டிஎம் நாயர் போன மாதிரியே காங்கிரஸ்காரங்க அங்க போயிருக்காங்க, சுயராஜ்ய கட்சிக்காரங்க அங்க போயிருக்காங்க, ஹோம் ரூல் இயக்கத்தை சார்ந்தவங்க அங்க போயிருக்காங்க. இது மாதிரி பல இயக்கங்கள் அன்னைக்கு நீதி கட்சிக்கு நேர் எதிராக, ஜஸ்டிஸ் பார்ட்டிக்கு நேர் எதிராக அதே பிரிட்டிஷ்காரன் தான் பார்க்க போறாங்க. ஆமா, பிரிட்டிஷ்காரன் பார்க்க போறாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, காங்கிரஸ் நீதி கட்சியை காலி பண்றதுக்காக சென்னை மாகாண சங்கம்னு ஒரு அமைப்பு உருவாக்குறான். இதே காலகட்டத்தில் நான் பிராமின் வச்சு உருவாக்குறான். ஆரம்பத்துல பெரியார் அந்த அமைப்புல துணை தலைவரா இருக்காரு. பெரியார் அதுக்காக தான் அவங்க பயன்படுத்துறாங்க ஆரம்பத்துல நீதி கட்சிக்கு எதிராக. நீதி கட்சி ஆனா பெரியார் வந்து அந்த நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னா, அவர் வந்து குறிப்பா 1919 ஜாலியன்வாலா படுகொலை எல்லாம் பெரியாரை ரொம்ப பாதிச்சிருக்கு. ஆமா, அதனால அவர் வந்து இல்லப்பா இந்த நேரத்துல வந்து பிரிட்டிஷ்காரனை வெளியே அனுப்பணும், ஒரு தேசிய இயக்கம் ரொம்ப முக்கியம். 2வது காந்தி மேல அவருக்கு ஒரு பெரிய பிரியம் வந்துருது. ஏன்னா அவர் வந்து தீண்டாமை ஒழிப்பு பேசுறாரு, அதே சமயத்தில் அவர் மது ஒழிப்பு பேசுறாரு, அவர் வந்து கதர் பேசுறாரு. இது எல்லாமே கிரவுண்ட் லெவல்ல மக்கள்கிட்ட ரொம்ப எடுபடக்கூடிய விஷயங்களா இருக்குன்னு சொல்லி எப்பவுமே பெரியார்ட்ட பாருங்க, மக்கள்கிட்ட போறதே தான் அவர் விரும்புவார். இந்த ஆட்சி அதிகாரம், இந்த இவங்களோட உட்காந்து பேசுறது, சட்டமன்றத்தில் போய் பேசுறது, இதை விரும்பவே மாட்டாரு. மக்கள்கிட்ட போய் ஏதாவது பேசலாமா அப்படின்னு ரொம்ப விரும்புவாரு. அதனாலதான் அவர் வந்து காந்தியை சூஸ் பண்றாரு. ஆனா உள்ள போனதுக்கு அப்புறம் அவருக்கு பலத்தை ஏமாற்றம் வேற, அவர்கிட்ட ஒரு சனாதன தன்மை இருக்கிறது. ஆமா, பலத்தை அவரே காந்தியை வந்து கடுமையாக விமர்சிச்சார். ஒரு 25 வெளியே வந்ததுக்கு பிறகு 3 ஆண்டுகள் அமைதியாக தான் இருக்காரு. காந்தியினுடைய வர்ணாசிர கொள்கை தவறா இருக்குன்னு தெரிஞ்ச உடனே விமர்சிக்க ஆரம்பிச்சாரு. எந்த தயவுதட்சணை இல்லாமல் விமர்சிக்கிறாரு, காங்கிரஸ் விமர்சிக்கிறாரு, உங்களை அழிச்சொழிப்புன்னு சொல்றாரு. அது வந்து அவருடைய மிக முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். இப்போ இவரும் சென்னை மாகாண சங்கத்தில் தான் இருக்காரு. சென்னை மாகாண சங்க குழுவும் லண்டன்ல உட்கார்ந்துருக்கு. ஆனா பாருங்க என்ன கொடுமைன்னா, காங்கிரஸ்காரர் இருக்கான், சுயராஜ்ய கட்சிக்காரர் இருக்கான், சென்னை மாகாண சங்கத்துக்காரர் இருக்கான், எல்லாரும் தமிழன் தான், தெலுங்கு பேசக்கூடியவன் தான், மலையாளி தான். ஆனால் டிஎம் நாயர் சாவுக்கு அங்கே யாருமே போல. அவரோட பிணம் வந்து உண்மையிலே ஒரு அங்கே இருக்கக்கூடிய வெள்ளக்கார நண்பர்களால், ஏன்னா அவர் லண்டனில் படித்தவர், அனாதையாக தூக்கி போகப்பட்ட பிணம். அவரோட அண்ணன் திரும்பி போய் அந்த அஸ்தி அங்கே தீ வச்சு எரிச்சதுக்கு பிறகு அந்த அஸ்தியை வாங்கிட்டு தான் கப்பலில் லண்டன்லேருந்து தமிழ்நாடு வர்றாரு. ஸோ இப்போ இவங்க எல்லாரும் தமிழர்களாக இருந்தாலும் சரி, ஆனால் இவங்கெல்லாம் யாருன்னா ஹிந்து பத்திரிகை மையமாக செயல்பட்டவங்க, சுதேசி மித்திரனை மையமாக செயல்பட்டவங்க, தேசபக்தன் பத்திரிகை மையமாக, இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பேன் இண்டியா பாலிடிக்ஸாக, காங்கிரஸ் பாலிடிக்ஸாக, சிவராஜ் பாலிடிக்ஸ் பேசக்கூடிய நம்ம மவுண்ட் ரோடு மகாவிஷ்ணு குரூப்பு. மவுண்ட் ரோடு மகாவிஷ்ணு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு யாருன்னு. அந்த இந்து பத்திரிகையினுடைய கஸ்தூரங்க ஐயர், சத்தியமூர்த்தி ஐயர், இந்த டீம் இவங்கெல்லாம் ஒரு குரூப். ஸோ இவங்க யாருமே வந்து நாயரை ஏற்றுக்கல. அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ் இவங்க உடைக்கிறாங்க. இவங்க வந்து இந்த நான் பிராமின் அப்படிங்கிற கான்செப்டே வந்து பிரிட்டிஷோட கான்செப்ட் திருப்பி ஒரு அவதூறை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இது பிரிட்டிஷோட கான்செப்ட் கிடையாது. எங்களுடைய உரிமைகள், எங்களுடைய அதிகாரங்கள் எங்களுக்கு கிடைக்கணுங்கிற நியாயமான கோரிக்கையோட தான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு குழு வந்து அங்கே போய் தன்னுடைய தேவைக்காக முன்வைக்கிறாங்க. பிற்பாடு அதுவும் அங்கே வந்து முழுசாக ஒர்க் அவுட் ஆகல, ஒரு சின்ன வெற்றி கிடைக்குது. அப்படி இங்கே வந்து அவங்க வந்து ஒரு சில விஷயத்தை செய்யும்போது மெஸ்டன் அப்படிங்கக்கூடிய ஒரு பிரிட்டிஷ் அதிகாரியின் தலைமையில் இங்கே சென்னையில் ஒரு குழு போடப்படுது. அந்த குழுவில் 2 குழுவாக போய் உட்காந்து பேச்சுவார்த்தைக்கு போகிறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா நீதி கட்சி, இன்னொன்று சென்னை மாகாண சங்க குழுவும் வர்றாங்க. வந்து உட்காந்து வரப்போகிற தேர்தல் இன்னும் 1 வருஷம் தான் இருக்குது, இந்த தேர்தலில் நான் பிராமினுக்கு சீட்டு நீங்கள் கொடுக்கணும், ஒதுக்கி விட்டுறணும். எங்களுக்கு மொத்தம் 127 சீட்டு ரெப்ரசன்டேஷன் ப்ளஸ் எலெக்டடில் 65 சீட்டு. இந்த 65 சீட்டில் எங்களுக்கு நீங்கள் கன்சிடரபிளான சீட்டு கொடுக்கணும். நாங்கள் தான் மெஜாரிட்டியான மக்கள் தொகை, நாங்களும் தலித் மக்களும், அதாவது அன்டச்சபிள்ஸ்னு அன்றைக்கி சொன்னாங்க, பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள். இந்த மக்களுக்கு நீங்கள் கொடுக்கணும், பிராமின்ஸ்க்கு நீங்கள் ஒதுக்கிடுங்க அப்படின்னு டிஸ்கஷன் வரும்போது அன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கப்பட்டு இந்த 65 சீட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 65 சீட்டில் 25 சீட்டு கொடுக்கலான்னு பிராமின் ஒத்துக்கிறான். அதான் வருத்தமான விஷயம். பிராமின் ஒத்துக்கிறான். பிராமின் பேச்சை அப்படியே கேட்டு 28 சீட்டாக நமக்கு வந்து பிரிட்டிஷ்காரன் கொடுக்குறான். அந்த 65 எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் சீட்டில் என்ன வேதனையாக இருக்குன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய, தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய பார்ப்பனர் அல்லாத மக்கள் 90% அதிகமானவர்கள். இந்த 90% அதிகமான மக்களுக்கு
28% வந்து டோட்டல்ல இருந்து கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு அநியாயமான விஷயம். இதை நீதி கட்சி ஏற்றுக்கல, பயங்கர கோவப்படுறாங்க. அந்த கோவத்திற்கு பிறகும், அந்த சண்டைக்கு பிறகும் நீதி கட்சி வேற வழியே இல்லாமல் 1920 தேர்தலை சந்திக்கும் போது இந்த 25 தொகுதி இருக்கு பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதியில் ஆட்கள் நிறுத்த வைக்கிறாங்க. தமிழ்நாடு முழுக்க, தென்னிந்தியா முழுக்க எல்லா தொகுதியிலும் ஆள் நிற்க வச்சு நீதி கட்சி 1920 தேர்தலில் அபார வெற்றி அடைகிறாங்க. இந்த வெற்றியை பார்த்து காங்கிரஸ்காரன் பயப்படுறான், ராஜாஜியே பயப்படுறாரு. என்ன அவங்க இப்படி அவங்க பாட்டு தேர்தல் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு. சுயராஜ்ய கட்சிக்காரன் கடுப்பாரான், ஏன்னா சுயராஜ்ய கட்சிக்காரன் தேர்தல் நிற்கல. தேர்தல் காந்தி, ஆமாம், காந்தி தேர்தல் நிற்க வேணாம்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி இவங்க வந்து நாங்கள் வந்து ஒத்துழையாமையில் இருக்காங்க. நீதி கட்சி பிரம்மாண்டமான வெற்றி, எல்லாரும் ஜெயிச்சிடறாங்க. ஆக்சுவலி வருத்தமான விஷயம் என்னன்னா, நீதி கட்சி துவங்குற 3 பேரில் நடேசனார், பிட்டி தியாகராயர், டிஎம் நாயர் 3 பேர் தான். டிஎம் நாயர் இறந்துடுறாரு லண்டன்லேயே. நடேசனார் தோத்துறாரு, தியாகராயர் மட்டும் ஜெயிச்சிடறாரு. இவங்க 3 பேரும் ஒருத்தர் இறந்துடுறாரு, 2 பேர் தான் இருக்காங்க. 2 பேர்த்தில் ஒருத்தர் ஜெயிச்சிடறாரு, ஒருத்தர் தோத்துறாரு. இப்போ வந்து ஜெயிச்சிட்டாங்க, ஆட்சி அமைக்கணும். கவர்னர் மாளிகையிலிருந்து உத்தரவு வருது, யாருக்கு? பிட்டி தியாகராருக்கு. ஏன்னா அவர் தான் கட்சி தலைவர். ஆட்சி அமைங்க அப்படின்னாரு. அவர் நான் வந்து ஆட்சி பொறுப்பு வரல, வேற யாராவது நிற்க வைங்க அப்படின்ட்டார். நான் வந்து முதலமைச்சராக வரமாட்டேன், அன்னைக்கு வந்து தலைமை அமைச்சர், நான் வரல அப்படின்ட்டார். அப்போ வேறு யார், இப்போ ஜெயிச்சவங்கள வேறு யார் இல்லை அப்படிங்கும்போது அவரே ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாரு. அவர் யார் ரெக்கமெண்டேஷனாக கொடுக்குறாருன்னா சுப்ராயில் கொடுக்குறாரு. அவங்க 2 பேரும் கிளாஸ்மேட்ஸ், பச்சைப்பன் கல்லூரியில் ஒன்றா படித்தவங்க, ரொம்ப பழக்கமானவங்க. சுப்ராயில் கூப்பிட்டு எப்பா நீங்கள் வந்து பார்த்துக்கணும். அவர் ஜெயிச்சிடறாரு. முக்கியமான மகத்தான வெற்றி நீதி கட்சியில் யாருன்னா, ரொம்ப சந்தோஷமான விஷயம்னா பிடி ராஜன் ஜெயிக்கிறார் மதுரையில். ஆமாம், பிடி வேல்ராஜனோட தாத்தா 5900 வாக்குகளை வெற்றி. அன்னைக்கு வந்து எல்லா வாக்குகளும் கிடையாது, ஒரு குறிப்பிட்ட ஆள் தான். அது மிகப்பெரிய வெற்றி. பிடி ராஜனுடைய இன்னைக்கு பழனிவேல் தியாகராஜன் அவருடைய தாத்தா மகத்தான வெற்றி அடைகிறார் மதுரை பக்கம். ஸோ அவருடைய வெற்றி வந்து கொண்டாடப்பட வேண்டிய வெற்றி. அவரும் இருக்காரு. இப்போ இவங்க எல்லாரும் ஒரே டீமாக இருக்காங்க. இவர் வந்து சுப்ராயில் வந்து முதன்மை அமைச்சராக வர்றாரு. பனங்கல் அரசர் 2வது அமைச்சராக வர்றாங்க. 3வது அமைச்சராக ரெட்டி நாயுடு வர்றாரு. இந்த ரெட்டி நாயுடு தான் பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷனுக்காக லண்டனில் போராடினவர். அதனால் அவருக்கு வந்து ஒரு மரியாதை நிமித்தமாகவே அமைச்சர் பதவி கொடுக்குறாங்க. 3 அமைச்சர் பதவி வந்து தேர்தலினூடாக வந்த அமைச்சர் பதவி. இது இல்லாமல் பிரதிநிதித்துவம் நிறையா இருக்கும். இந்த பிரதிநிதித்துவம்லாம் வந்து எல்லாரும் உட்கார்ந்த உடனே நீதி கட்சியினுடைய வரலாற்றில் மைல்கல்லாக முதல் தீர்மானம் சட்டமன்றத்தில் கொண்டு வரது என்ன அப்படின்னா, யாரு திராவிடர், அதாவது பார்ப்பனர் அல்லாத யாரு அப்படின்னு நடேசனார் கொண்டு வராரு. அதில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் இருக்காங்க, பிராமின்ஸை தவிர்த்து. இன்னைக்கு இவங்க சொல்கிற கதைனால, அதாவது இதில் இஸ்லாமியர்களும் இருக்காங்க, அந்த குறிப்பு இன்னுமே இருக்குது. இஸ்லாமியர்கள் இருக்காங்க, ஜைனர்கள் இருக்காங்க, அன்டச்சபிள் சொல்லக்கூடிய தலித் மக்களுக்கும் எல்லாத்துக்கான எல்லாரும் நான் பிராமின்ஸ் தான். எல்லாத்தையுமே பிராமின்ஸை தவிர்த்து மீதி எல்லாத்தையும், அது ஆங்கிலோ இண்டியன்ஸும் நான் பிராமின் தான் அப்படிங்கிறாங்க. ஆங்கிலோ இண்டியன்ஸுக்கும் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும். ஸோ இது ஒரு ரொம்ப பிராடான ஒரு கிளாசிஃபிகேஷன். நீங்கள் வந்து ஒரு ரிசர்வேஷன் கிடைக்குது அப்படின்னா, இவங்க சில பேர் சொல்லுவாங்க இது வந்து வெள்ளாள ஜாதியோட கட்சி, இவங்க எல்லாம் உயர் ஜாதிக்காரங்க, முதலியார், நாயுடு, ரெட்டி இவங்கெல்லாம் சேர்ந்து கட்சி ஆரம்பித்து ஆக்கிரமிச்சுக்கிட்டாங்க அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் நான் பிராமின்ஸ் கிளாசிஃபிகேஷன் வரும்போதே இங்கே முதலியாருக்கும் ரெட்டியாருக்கும் நாயுடுக்கும் என்ன முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுச்சோ அந்த முக்கியத்துவம் எல்லாத்துக்குமே பிரித்து கொடுக்கணும். ஆங்கிலோ இண்டியன்ஸுக்கு கொடுக்கணும், கிறிஸ்டின்ஸுக்கு கொடுக்கணும், முஸ்லீம்ஸுக்கு கொடுக்கணுங்கிற கிளாசிஃபிகேஷனை ரொம்ப டிஃபைண்டாக முதல் தீர்மானத்திலே நடேசனார் கொண்டு வந்துடுறாரு. அதுக்கு பிறகு தான் நீதி கட்சியினுடைய ஒவ்வொரு வெற்றியும் துவங்குது. இன்னைக்கு நாம் அனுபவிக்கக்கூடிய, நீங்கள் முதல் கேள்வி கேட்டீங்களா, ஏன் திமுகவுக்கு முன்னாடி திகாவுக்கு முன்னாடி சுயமரியாதை இயக்கம், அது சுயமரியாதை இயக்கம் பிளஸ் நீதி கட்சி, இந்த நீதி கட்சி ஏன் இன்னைக்கு முக்கியம் அப்படின்னா, நீதி கட்சியினுடைய மிகப்பெரிய சாதனை, நாம எல்லாரும் இன்னைக்கு படிச்சு ஒரு நல்ல இடத்துல உட்கார்ந்துருக்கோம் இல்லையா. நமக்கு வந்து கல்வியில் இடஒதுக்கீடு, வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு, இது மாதிரி எல்லா இடஒதுக்கீடும் சட்டப்பூர்வமாக நமக்கு கொடுக்கப்பட்டுச்சு இல்லையா. இந்த சட்டப்பூர்வமாக நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லா இடஒதுக்கீடும் சட்டப்பூர்வமாக மாற்றப்பட்டது 1921 ஆகஸ்ட் மாதம். அதாவது முதல் சட்டமாகும், அது இன்னும் சட்டம் உறுதிப்படுத்தப்பட, வைஸ்ராய் கையெழுத்தெல்லாம் போடல, அது போடுறதுக்கு 7 வருஷம் ஆகுது. ஆனால் பாராளுமன்றத்தில் ஒரு மசோதாவாக உள்ளே கொண்டு வந்தது நீதி கட்சி தான். இது வந்து பிற்பாடு 1927 தான் கையெழுத்தாகுது. சுப்ராயன் முதலமைச்சராக இருக்கும்போது சுப்ராயில் கொண்டு வந்தது. சுப்ராயன் முதலமைச்சராக இருக்கும்போது இது வந்து கம்யூனல் ஜீவாவாக வருது. பெரிய புகழ்ந்து பெரியார் வந்து குடியரசில் கட்டுரை எழுதுறாரு. அமைச்சர் முத்தையா வாழ்க வாழ்க வாழ்கன்னு ஒரு பெரிய கட்டுரையை குடியரசில் எழுதுறாரு. ஸோ அப்போ இதுக்கெல்லாம் துவக்கம் 1925 தான் அது அமுல் ஆகுது. என்ன 27 தான் 21 தான் கொண்டு வந்துடுறாங்க. 27 தான் வருது. அவர் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் முத்தையா முதலியார். ஆமாம், அவர் அப்போ முதல் புள்ளியை 1921 ஆகஸ்ட்ல வைக்கிறாங்க. இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் செலக்டட், அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட லெஜிஸ்லேச்சர் கொண்டு வரக்கூடிய சட்டம். நீங்க வந்து இப்போ நம்ம பெரியார், அம்பேத்கர் இவங்க எல்லாருமே பல தளங்களில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பெரியார் காங்கிரஸ்ல வந்து இதே கேள்வி அங்கே கேட்டுக்கிட்டு இருக்காரு, எங்களுக்கு இது வேணும்னு சண்டை போட்டுட்டு இருக்காரு. அப்போ அம்பேத்கர் லண்டனில் படிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து இதுக்கு முன்னாடி சவுத் பேரா கமிட்டியில் இந்த விஷயங்களை வந்து குறித்து அம்பேத்கர் பேசியிருக்காரு. இவங்க எல்லாருமே லெஜிஸ்லேச்சருக்குள்ள வரல, தேர்தலுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே நீதி கட்சி உறுதியாக 1921 பிரதிநிதித்துவ சட்டத்தை வந்து கொண்டு வராங்க.
அது வந்து சட்டமாக மாறதுக்கு ஒரு 6-7 ஆண்டுகள் நடக்குது. அப்போ இது நம்மளுடைய மிகப்பெரிய வெற்றி. இப்போ இந்த வெற்றியை தான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் அனுபவிக்கிறோம். இதனுடைய வளர்ச்சியை தான் நம்ம அனுபவிக்கிறோம். இது எவல்யூட் ஆகிட்டே வருது. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம 69% நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னம்னா இந்த இடத்துல இருந்து எவல்யூட் ஆகி வருது. அப்போ கொண்டு வரும்போது முன்ன பின்ன இருக்க தான் செய்யும். ஏன்னா அது பிரிட்டிஷ்காரன் பீரியடு, முன்ன பின்ன இருக்க தான் செய்யும். பட் ஆனால் அந்த எவல்யூஷனை நம்ம ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. இது ஒரு பெரிய வெற்றியாகவும் பார்க்கப்பட்டுச்சு. இப்போ அதே சமயத்தில் இன்னைக்கு ஆதி திராவிடர் நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த ஆதி திராவிட மக்களுக்கு ஆதி திராவிடங்கிற பேரை ஒரு தனி சட்டத்தினூடாக கொண்டு வர்றாங்க. ஆதி திராவிட மக்கள் எல்லாத்தையும் ஒரு தொகுப்பாக மாற்றுறாங்க. என்ன கேஸ்டா வேணாலும் இருந்துட்டு போகிறாங்க, எல்லாத்தையும் ஒரு தொகுப்பாக மாற்றுங்கன்னு சொல்லி ஒரு தொகுப்பை நீதி கட்சி முதல் அமைச்சரவை செய்கிறாங்க. அது ஒரு மகத்தான வெற்றி. முக்கியமான வெற்றி என்ன அப்படின்னா, கல்லூரிக்கு ஒரு குழு அமைக்கிறாங்க. நீங்கள் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ பச்சைப்பன் காலேஜில் நம்ம போய் படிக்க முடியாது. அங்கே பிரின்சிபலோ டெப்டி பிரின்சிபலோ அட்மிஷன்லையோ பிராமணர் உட்காந்துருப்பார். அவர் நம்மளை சேர்த்துக்க மாட்டார். இவங்க இப்போ நம்ம இங்கே இருக்கக்கூடிய பெரியாரோ டிஎம் நாயரோ தியாகராயரோ ஒரு கடிதம் கொடுத்து இந்த பையனை சேர்த்துக்குன்னு சொன்னால் கூட சேர்த்துக்க மாட்டாங்க. அவங்க பிராமின் பசங்களை தான் சேர்த்துக்குவாங்க. இந்த சூழ்நிலை ரொம்ப மோசமான சூழ்நிலை. இப்போ என்ன பண்ணுறாங்க, தனி சட்டத்தை போட்டு பல்கலைக்கழகங்கள் குழுவை உருவாக்கணும். மெட்ராஸ் பல்கலைக்கழகமாக இருக்கட்டும், இல்லை வந்து பச்சைப்பன் கல்லூரியாக இருக்கட்டும், நீங்கள் தேர்வு செய்யறதுக்கு அது அட்மிஷனுக்கு ஒரு குழு உருவாக்குங்க. அந்த குழுவில் எல்லா ஆட்களும் ரெப்ரசன்டேஷன் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அந்த குழு உருவாக்கப்பட்டதுக்கு பிறகு தான் நான் பிராமின்ஸ் படிக்கிறதுக்கான இடமே பச்சைப்பன் கல்லூரியில் கிடைக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பச்சைப்பன் கல்லூரி நான் பிராமின் கல்லூரி தான். பட் ஆனால் அட்மிஷனில் போய் இவங்க உட்காந்துருப்பாங்க, தலைமை பொறுப்பில் இவங்க உட்காந்துருப்பாங்க. இப்போ பச்சைப்பன் முதலியாரே நினைச்சாலும் சில விஷயத்தை நகர்த்த முடியாது. ஓகே. ஸோ அப்போ இவங்களுக்கு அரசு பணம் கொடுக்கும், இவங்க சில வேலைகளை பண்ணுறாங்க. இது எல்லாத்தையும் பார்க்குறாங்க. மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் இதை விட ஒஸ்ட்டு. மெட்ராஸ் யூனிவர்சிட்டி உண்மையிலே வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் நீங்கள் வந்து போய் படிக்கணும்னா சமஸ்கிருதம் தெரிஞ்சுக்கணும், நீங்கள் டாக்டருக்கு படிக்கணும்னா சமஸ்கிருதம் தெரிஞ்சுக்கணும்னு நீதி கட்சி காலத்தில் இருந்துச்சு. அவங்க தான் அதை முறியடிக்கிறாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சட்டங்கள் எல்லாமே சுப்ராயலுக்கு பிறகு தான் வருது. சுப்ராயல் இறந்து போயிறார், பதவியேற்ற 6 மாசத்துல இறந்து போயிறார். சுப்ராயல் வந்து நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிறார். அதுக்கு பிறகு பனங்கல் வர்றாரு. பனங்கல் வரும்போது கூட வந்து பாத்ரேன்னு சொல்லி ஒரிசாவை சார்ந்த ஒருத்தர் 3வது பாத்திரம் அவரு பிற்பாடு பார்த்தீங்கன்னா நீதி கட்சிக்குள்ள பிராமணர்களை சேர்த்தலான்னு சொல்றாரு. பெரியாரை தடுத்து முடிச்ச விட்டுறாரு. இல்லை நீங்கள் தெரியாமல் பேசுறீங்க, பிராமணர்கள் உள்ள கொண்டு வந்த சிக்கலாயின்னு சொல்லி அது தனி எபிசோடாகவே போகுது. ஸோ இப்போ இந்த 3 அமைச்சர்கள் இருந்த இந்த காலகட்டத்தில் பனங்கலரசர் தான் நீங்கள் சமஸ்கிருதம் தேவையில்லைன்னு சட்டம் கொண்டு வர்றாரு. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பனங்கலரசர் எம்ஏ சமஸ்கிருதம் படித்தவர். ஆமாம், அவருக்கு சமஸ்கிருதம் தெரியாதுன்னு நினைச்சாங்க. ஆமாம், அவர் எம்ஏ சமஸ்கிருதம். இவங்க எல்லாருமே கடவுள் நம்பிக்கை உள்ள ஆட்கள், எல்லாருமே வந்து ரொம்ப ஒரு ஆன்மீகவாதிகள் தான். இப்போ இந்த ரெப்ரசன்டேஷன் அவங்க ரொம்ப தெளிவாக செய்கிறாங்க. இதுதான் நீதி கட்சியினுடைய சாதனையினுடைய துவக்கமாகவே இருக்குது. இங்கிருந்து தான் நம்மளுடைய வரலாறு துவங்குது. 1921 ஆகஸ்ட் மாதம் ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவதிலிருந்து தான் நம்மளுடைய ஒவ்வொரு வளர்ச்சியாக துவங்கி போயிட்டே இருக்குது. பிறகு பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சங்கங்களை உருவாக்குறாங்க. அந்த கூட்டுறவு சங்கங்கள்லாம் மிகப்பெரிய முக்கியமான எல்லா கேஸ்டுகளும் தனித்தனி கூட்டுறவு சங்கமாக இருக்குது. அதாவது எந்தெந்த மக்கள் வந்து முன்னேற்ற முடியாமல் இருக்காங்களோ அவங்களுக்கான தனித்துவமான கூட்டுறவு சங்கங்களை வந்து உருவாக்குறாங்க. முக்கியமான விஷயம் லேபர் கமிஷன், மீனவர்களுக்கு கல்லர்களுக்கு லேபர் கமிஷன் உருவாக்குறாங்க. குறிப்பாக தஞ்சாவூரில் நடந்த கல்லர் மாநாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பள்ளிக்கூடங்கள் அதிகமாக இல்லைன்னு சொன்னப்போ 5 பள்ளிக்கூடங்களை கொண்டு வரதுக்கு நிதி ஒதுக்குறாங்க உடனே. அப்போ அந்த தஞ்சாவூர் கல்லர் பள்ளிகள் தான் அப்போ உருவானதா? ஆமாம், அப்போ உருவானதான். அது வந்து இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஃபண்டை இறக்கி விடுறாங்க, ஃபர்ஸ்ட் சைனை போடுறாங்க. ஸோ இது மாதிரி இந்த வரலாறு அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமாக இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, மாணவர்களுக்கு கட்டாயமாக பள்ளிக்கூடத்தில் சேர்த்தணும்னு சட்டம் போடுறாங்க. நீங்கள் வந்து அப்போ பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட மக்களை வந்து பள்ளிக்கூடத்தில் சேர்த்த மாட்டாங்க. ஒரு அன்டச்சபிள்ஸ் அப்படிங்கும்போது வந்து எல்லாரும் சரிசமாக பள்ளிக்கூடத்தில் உட்கார்றதா அப்படிங்கிற போக்கு வந்து அனைத்து கிராம பகுதிகளிலுமே இருந்துச்சு, நகரத்திலே இருந்துச்சு. ஆனால் நீங்கள் சேர்த்தலன்னா உங்களுக்கு காசே கொடுக்க மாட்டோம், கவர்மெண்ட் ஃபண்ட் ஒதுக்கு பார்த்தீங்களா, பள்ளிக்கூடத்தை மூடிடுவோம், சட்டமே கொண்டு வராங்க, கம்பல்சரியாக சேர்த்தணும் கொண்டு வராங்க. அதே மாதிரி தலித் மாணவர்கள் அன்னைக்கு வந்து பரீட்சை எழுத வர்றாங்க. அன்னைக்கு இந்த சிஸ்டம், இன்னைக்கு எஸ்எஸ்எல்சி சொல்கிற மாதிரி அன்னைக்கு இருந்த சிஸ்டத்தில் பரீட்சை எழுத வரும்போது அவங்க ஏதோ 50 பைசாவோ ஒரு அணாவோ பணம் கட்டணும் எல்லாருமே அந்த பரீட்சைக்கு. அந்த பரீட்சைக்கு தலித் மாணவர்கள் பணம் கட்ட தேவையில்லைங்கிற சட்டத்தை கொண்டு வர்றாங்க. அப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிறது, இந்த இங்கே இருக்கக்கூடிய பிராமின்ஸாக இருந்தாலும் சரி, மற்றவங்களாக இருந்தாலும் சரி, பாஜகக்காரன் ஆர்எஸ்எஸ்காரன் நீதி கட்சி பிரிட்டிஷ்காரனோட வந்து சேர்ந்துக்கிட்டு அவர் ஒரு வெள்ளாள கட்சியாக உயர்ஜாதி கட்சியாக தான் செயல்பட்டுச்சு சொல்லுவாங்க. முரண்பாடுகள் இருக்கலாம், வரலாற்றில் நிறைய முரண்பாடுகள் உண்டு. ஆனால் இந்த நோக்கம் அவங்களுக்கு கிடையாது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரனுடைய லாபி நடத்தியதன் மூலமாக ஒடுக்கப்பட்ட மக்கள் இல்லாதவர்கள் அவர்களுக்கு தானே செஞ்சிருக்காங்க. பெண் கல்வி இப்படி தானே செஞ்சிருக்காங்க. இப்போ நான் கேட்குறேன், பிரிட்டிஷோட லாபி பண்ணாம காங்கிரஸே இருந்திருக்க முடியாது. ஆமாம், நீங்க ஏன் அப்போ வந்து மிண்டோ மாரியில் போய் உட்காந்தீங்க, மாட்டகு சேம்ஸ் போர்ட்ல ஏன் உட்காந்தீங்க, சைமன் கமிஷனை ஏன் உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்துனீங்க? காந்தி இர்வின் ஒப்பந்தம், இர்வின் யாரு, அவர்னா காரைக்குடிக்காரா, அவரோட ஒப்பந்தம் பாரிஸ்ல அந்த ரோடே இருக்குல்ல, காந்தி இர்வின் சென்னையில எக்மோர் பக்கத்துல ரோடே இருக்கு. அப்ப அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு பிரிட்டிஷ்காரோட உரையாடுதல். இப்ப நீங்க வட்டமேசை மாநாடுக்கு எல்லாருமே ஏன் போய் வர்றாங்க? காந்தியும் போறாரு, அம்பேத்கரும் போறாரு, நம்ம ரெட்டமலை சீனிவாசனும் போறாங்க. நீங்க பேச்சுவார்த்தையின் ஊடாக தான் அரசியல் வென்றெடுக்கணும். நீங்க கடைசி 2 வருஷம் பேச்சுவார்த்தை நடத்துறீங்க. பேச்சுவார்த்தை இல்லாம எப்படி நம்ம அரசியலை ஜெயிக்க முடியும்? அப்ப அந்த பேச்சுவார்த்தையில போய் இப்ப
நீ எனக்கு உரிமையை கொடுக்க மாட்டேங்கிற, அவன் தர்ற மாதிரி தெரியுது, அப்ப நான் அவன்கிட்ட தான் போய் கேட்க முடியும். ஸோ இங்க சுயராஜ்யமா சுயமரியாதையா அப்படின்னா எனக்கு சுயமரியாதை முக்கியம் பெரியார் சொல்றாரு. சுயராஜ்யமாக இருந்தாலும் அதுல எனக்கு சுயமரியாதை இல்லைன்னா நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? சுயராஜ்யத்துல நான் பூஜ்ஜியமால இருக்கேன். உனக்கு உன் சுயராஜ்யத்தில் நான் பூஜ்ஜியமா இருக்கிறத விட நான் செத்தே போயிடலாம். அப்ப சுயமரியாதை எனக்கு முக்கியமா இருக்கு. அப்ப எனக்கு நீயே பிரிட்டிஷ்காரனே இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, எனக்கு என்ன வேணுமோ அதை கேட்கறதா நியாயப்பாடு அப்படிங்கிறதுனால தான் உறுதியாக பெரியார் நிற்கிறாரு. இப்போ இது எல்லாமே ஒவ்வொரு சட்டங்களா பாஸ் பண்ணப்படுது. இந்த 1920 இருந்து 1923, 21, 22, 23 இந்த 3 ஆண்டுகள் நீதி கட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா சாதனைகளுக்கும் துவக்கப்புள்ளியா இருக்கும். இன்னும் சொல்ல போனா கம்யூனல் ஜீவோ வருது பாத்தீங்களா, அந்த கம்யூனல் ஜீவோ வந்தப்போ பெரியார் கொண்டாடுறாரு. அவர் குடியரசுல கட்டுரை எழுதி அவர் கொண்டாடுறாரு. சுயமரியாதைக்கு ஆரம்பிச்சிட்டாரு. 25 இருந்து வந்துட்டாரு. அவர் குடியரசு பத்திரிகை துவங்குற நாளே வந்து அவர் வந்து சுயமரியாதை இயக்கம் துவக்கிறனால தான் பார்க்குறாங்க. ஏன்னா குடியரசு பத்திரிகை தான் சுயமரியாதை இயக்கமாக மாறுது. 23 தேர்தலுக்கு பிறகு 2வது தேர்தலில் நீதி கட்சி நின்று திருப்பி நீதி கட்சி ஜெயிக்குது. பனகல் அரசர் வர்றாரு, அதுவும் மகத்தான சாதனை செய்து இன்னைக்கு வரலாற்று பூர்வமாக நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய அறநிலைத்துறையை 1925 உருவாக்குறாங்க. நீங்கள் இன்னைக்கு அறநிலைத்துறை அப்படிங்கிறது அன்னைக்கு ஒரு பெரிய சிக்கல். அரசு கோயில் நிலங்களை, அதே மாதிரி அரசாங்கத்தினுடைய ஒட்டுமொத்த வாடகை வசூல் பண்ணுறது, அதே மாதிரி இந்த லீஸ் வசூல் பண்ணுறது எல்லாமே வந்து பார்ப்பனர்கள் கட்டுப்பாட்டில் கோயில் நிலங்கள் இருக்கும்போது அதில் நிறைய முறைகேடுகள் நடக்குதுன்னு சொல்லும்போது தான் நீங்கள் 1925 இன்னைக்கு அறநிலைத்துறையாக இருக்கிறது. ஆனால் அறநிலைத்துறை டிபார்ட்மெண்ட் தனி டிபார்ட்மெண்ட்டாக கொண்டு வராங்க. மினிஸ்ட்ரியாக பிற்பாடு மாறி எவல்யூட் ஆகுது. ஸோ அப்போ அந்த சட்டத்தை தான் அவங்க தான் கொண்டு வராங்க. அது பிற்பாடு சுப்ராயலு பீரியடில் தான் வந்து வைஸ்ராய் கையெழுத்து போட்டு ஒரு சக்ஸஸாக மாறுது. அப்போது தொடர்ச்சியாக இன்னைக்கு நாம் சமூக நீதினு பேசக்கூடிய ரிசர்வேஷனில் இருந்து அறநிலைத்துறையாக இருக்கட்டும், இல்லை கல்வி ரெப்ரசன்டேஷனாக இருக்கட்டும், எல்லாமே இந்த 1921 இருந்து இந்த 1930 இந்த காலகட்டத்தில் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்குது. இப்போ இதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, 3வது தேர்தலில் நீதி கட்சி ஃப்ளாட்டாக தோத்துறாங்க. 37. ஆமாம், அதில் 37க்கு முன்னாடியே தோத்துறாங்க. 1926, 27 தோத்துறாங்க, வாஷ் அவுட் ஆயிடுறாங்க. அப்போ வந்து இவங்க ஜெயிச்சிடறாங்க. சுயராஜ்ய கட்சி, காங்கிரஸ்லேருந்து வெளியே வந்த சுயராஜ்ய கட்சி ஜெயிச்சிருது. இப்போ யார் ஆட்சி அமைக்கிறது அப்படின்னு வரும்போது சுயராஜ்ய கட்சி நாங்கள் வரமாட்டோம், நாங்கள் ஒத்துழையாமல் இருக்கட்டாங்க. அப்போ சுயராஜ்ய கட்சி என்ன சொல்லுது, நான் ஆதரவு தர்றேன், ஒரு தனி நபருக்கு ஆதரவு தர்றேன், நீதி கட்சிக்கு தரமாட்டேன் அப்படின்னு சொல்றதுனால அவர் சுப்ராயலு வந்து நீதி கட்சியிலேருந்து வெளியே வந்து அவர் வந்து ஒரு தனித்துவமான அமைச்சரவை உருவாக்குறாரு. ஸோ அந்த அமைச்சரவை தான் இந்த 3 ஆண்டுகளில் சில வேலைகளை செய்கிறாங்க. பழைய விஷயங்களுக்கான ஒர்க்கை அவங்க செஞ்சு சக்ஸஸாக சில விஷயத்தை முடிக்கிறாங்க. ஆனால் என்ன நடக்குது அப்படின்னா, நீதி கட்சியினுடைய தலைவர்கள் அதில் ஒவ்வொருத்தராக இறந்துடுறாங்க. நடேசனார் மறைஞ்சு போயிடறாரு, பிடி தேரார் மறைஞ்சு போயிடறாரு. அது பிறகு பார்த்தீங்கன்னா முனுசாமி நாயுடு வந்து நீதி கட்சியினுடைய தலைவராக வர்றாரு. அவர் பிற்பாடு அவர் தற்காலிக தலைவராக வர்றாரு. அவருக்கு பிறகு புது தலைவர்களை வந்து தேர்வு செஞ்சு உள்ளே வர்றாங்க. உள்ளே வந்து 1930 37 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தொடர் 7 ஆண்டுகள் நீதி கட்சி ஆட்சியில் இருக்காங்க. அது காரணம் என்னன்னா, அந்த காலகட்டத்தில் புதிய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுறதுக்காக பிரிட்டிஷ் வந்து முனைப்பாக இருக்காங்க. 1935 சட்டம் வந்து நடைமுறைக்கு வருது. அதனால் தேர்தல் நடத்தாமல் விட்டுறாங்க. 31 தேர்தலுக்கு பிறகு 7 ஆண்டுகள் வந்து தேர்தல் நடத்தப்படலை. அந்த 37 ஆண்டுகள் நீதி கட்சி ஒரு பெரிய சரிவை சந்திக்குது. அதில் ஏன் சரிவை சந்திக்குது அப்படின்னா, எல்லாத்துக்கும் மாற்று கருத்து இருக்குது. இப்போ வந்து இவர் பனகல் அரசரே கட்சி பேரை மாற்றலாமா அப்படிங்கிறார். ஏன் நான் பிராமின் ஏன் இருக்கணும், சவுத் இந்தியா லிபரேஷன் மாற்றிக்கலாம், பிராமணர்களை உள்ள சேர்த்துக்கலாம்னு பாத்திரே சொல்கிறாரு. பாத்திரம். ஆமாம், அவர் வந்து பிராமணர்கள் உள்ள சேர்த்துக்கலாம். இது மாதிரியான விஷயங்கள் வரும்போது பெரியார் என்ன பண்ணுறாரு, குடியரசு பத்திரிகையில் இருந்துட்டு தொடர்ச்சியாக எழுதிக்கிட்டே இருக்காரு. நீங்கள் சைமன் கமிஷனை வந்து வரவேறுங்க, நிராகரிக்குன்னு சொல்கிறாங்க, வரவேறுங்க, அவங்க வந்தாங்கன்னா நமக்கு அரசியல் உரிமை என்ன வேணுமோ நம்ம கேட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு அவர் உறுதியாக சொல்கிறாரு. அப்போ அவரோட பேச்சை கேட்டு நீதி கட்சி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. பார்ப்பனர்களை உள்ள சேர்த்தக்கூடாதுன்னு உறுதியாக பெரியார் நிற்கிறாரு. நெல்லூர் ஒரு மாநாடு நடக்குது, கோயம்பேடுல ஒரு மாநாடு நடக்குது. 2 மாநாட்டிலையுமே பெரியார் அட்டன் பண்ணி இப்படி பண்ண 29 நினைக்கிறேன். ஆமாம், ரொம்ப தீவிரமான டிஸ்கஷன் நடக்குது. இந்த டிஸ்கஷன் எல்லாம் நடக்கும்போது பெரியார் ஒரு விஷயத்தை உறுதியாக இருக்காரு, இந்த கட்சியை நீதி கட்சிங்கிற கட்டமைப்பை பிராமணர்கள் சதியினூடாக வீழ்த்த முயற்சி பண்ணுறாங்க. இதை நீங்கள் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பிராமின்ஸ் உள்ள வர்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. உள்ள வருவதனூடாக அதை ஒன்றும் இல்லாமல் பண்ணலாம், டிஸ்மேண்டில் பண்ணலான்னு பார்க்குறாங்க. அது விடாதீங்கன்னு சொல்லி பெரியார் நெல்லூர் மாநாட்டில் ரொம்ப சின்சியராக பேசுகிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் கோவை மாநாட்டிலையும் பேசுகிறாரு. இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக இதே அதாவது இந்த நீதி கட்சியினுடைய காலகட்டத்தில் நடக்குது. இப்போ சில பேர் சொல்லுவாங்க, இந்த பெரியார் இயக்கங்கள் வந்து பிரிட்டிஷுக்கு துணை பயிற்சி அப்படின்லாம் பயங்கரமாக பேசுவாங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, பிரிட்டிஷ் பீரியடு நீதி கட்சி ஆட்சி காலத்தில் பெரியார் சிறையில் இருந்திருக்காரு. ஏன்னா அவர் வந்து வைக்கம் போராட்டத்தை நடத்தியிருக்காரு. அங்கே கேரளா சிறையில், திருவனந்தபுரம் திருவண்ணாமலை சிறையில் இருந்திருக்காரு. அப்போ காங்கிரஸ்காரர். ஆமாம், சென்னைக்கு வந்தார். சென்னைக்கு வந்தப்போ சிறையில் இருந்திருக்காரு. அவர் எல்லா காலகட்டத்திலும் அவர் சிறையில் இருந்திருக்காரு. அவர் பிரச்சனை என்ன அப்படின்னா, அவர் ஒரு போராட்டத்தை தனியாக நடத்திக்கிட்டே இருப்பார்.
அது வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் அவரை விடாது, அவரை கைது பண்ணி போட்டுக்கிட்டே இருக்கும். ரெண்டாவது அங்கே இருக்கக்கூடிய திருவனந்தபுரம் சமஸ்தானத்திலிருந்து சென்னை சமஸ்தானத்துக்கு இடையில ஒரு லீகல் டீம் வந்து பிராமணர் டீம் வந்து உறவாக இருக்கும். அது பெரியாரை கைது பண்ணிட்டு இருந்துச்சு. பெரியாரை தொடர்ச்சியாக பிரிட்டிஷ் கைது பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இவங்க சொல்கிறதெல்லாம் போய் அவங்க வந்து ஒரே அடிவடியாக போயிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. பிரிட்டிஷை வச்சு உரையாடி தான் அரசியலை வென்றெடுத்துக்கிட்டாங்க. அதுக்கு நீதி கட்சியை பயன்படுத்தினாங்க. நீதி கட்சியும் சக்ஸஸாக செஞ்சது. ஒரு கட்டத்தில் சரிவை நோக்கி வரும்போது நேரடியாக பெரியார் களத்துக்கு வர்றாரு. இல்லை இனிமேல் விட்டோம்னா இந்த கட்சி அழிஞ்சு போயிடும், நான் வரேன் அப்படின்னு சொல்லி 37 அவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அவர் தலைவராக குறிப்பாக இந்திய எதிர்ப்பு போராட்ட காலகட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்படும் போது பெரியார் வந்து நீதி கட்சிக்குள்ளே இல்லை, அவர் வெளியே இருக்கார், ஜெயிலில் இருக்கார், பெல்லாரி ஜெயிலில் வந்து உட்கார்ந்துருக்காரு போராட்டத்தில். 37 வந்து நீதி கட்சியினுடைய ஆட்சி முடிஞ்ச உடனே காங்கிரஸ் வந்துருது. நீதி கட்சி தோத்ததுக்கு அப்புறம் தான் அவர் தலைவராகிறார். ஆமா, தோல்வியுற்ற ஒரு கட்சிக்கு தான் தலைமை வாங்குறாரு. ரொம்ப முக்கியமான நீங்க சொன்ன வார்த்தை ரொம்ப முக்கியமானது. சரிந்து கீழே விழுந்து தோல்வி அடைஞ்ச கட்சியை தூக்கி நிறுத்துறதுக்காக தான் அவர் வர்றாரு. அந்த வரலாறு நம்ம மறந்துடக்கூடாது. அந்த காலகட்டத்தில் ராஜாஜி முதலமைச்சர் வர்றாரு. அவர் என்ன பண்ணாருன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். குலக்கல்வி திட்டத்திலிருந்து இந்தி கட்டாய இந்தி சொன்னார். சொன்ன உடனே பெரும் போராட்டங்கள் நடந்துச்சு, சாதாரண போராட்டங்கள் கிடையாது. அந்த போராட்ட வரலாறு 1937 44 தமிழ்நாடு தென்னிந்திய வரலாறு அப்படிங்கிற ஒரு பதட்டமான காலகட்டம். ஏன்னா தொடர் 2 இந்திய எதிர்ப்பு போராட்டங்கள் அந்த காலகட்டத்தில் நடக்குது. பெரியார் முன்னிலையில் இருக்காரு. அன்னைக்கு அது வரைக்கும் பெரியாரோடு முரண்பட்டு நின்ற சைவ மடங்கள், மறைமலை அடிகள் மாதிரியான, அதாவது சைவம் பேச ஆட்கள், அந்த சைவம் பேசினவங்கள்ட்ட சில முரண்பாடு இருந்துச்சு. அவங்க பெரிய புராணம், திருவாசகம், திருமந்திரன்னு ஒரு பேட்டர்னில் இருந்தாங்க. இவர் பகுத்தறிவு கொள்கைகள் இருந்தார். இந்த முரண்பாடுகள் இருக்கும்போது இவங்க எல்லாத்துக்கும் இடையில ஒரு சின்ன ஒரு கேப் இருந்துச்சு. அந்த கேப்பை ஃபில் பண்ண இடம்னா இந்திய எதிர்ப்பு போராட்டம். ஏன்னா இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் பெரியார் உறுதியாக நின்னார். தமிழ் தான்ப்பா தமிழ்நாட்டுக்கு மொழி, ஹிந்தி எல்லாம் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்று நீங்கள் தமிழ்நாடு முழுக்க பெரும் போராட்டம். அது கேரளா பகுதியிலையோ கன்னட பகுதியிலையோ தெலுங்கு பகுதியிலையோ அதிகமாக நடக்கலை. தமிழ்நாட்டிலாம் பார்த்தீங்கன்னா கரந்தை தமிழ் சங்கத்திலிருந்து சென்னை வரைக்கும் மக்கள் நடையாக நடந்து வர்றாங்க. பெரும் எழுச்சி வருது. மெரினா பீச்சில் ஒரு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்தில் போய் யாரார் இருக்காங்கன்னா பெரியார், மறைமலை அடிகள்லாம் கலந்துக்கிறாங்க, கியாப்ப விஸ்வநாதன்லாம் இருக்காங்க. அங்கே தான் தமிழ்நாடு தமிழருக்கேன்னு முதல் முழக்கம் வைக்கப்படுது. இப்போ சில பேர் சொல்லுவாங்க மறைமலைகள் தான் தமிழ்நாடு தமிழருக்கேன்னு முதல்ல வச்சாரு, ஆனால் பெரியாருக்கு தான் அவங்க சொல்கிறாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. மறைமலைகள் அந்த கூட்டத்தில் சொன்னார். ஆனால் அதுக்கு பிறகு 40 வருஷம் மறைமலைகள் பத்திரிகை நடத்திருக்காங்க. பெரியார் தமிழ்நாடு தமிழர் சொன்னது கிடையாது. ஆனால் பெரியார் சொல்லியிருக்காரு சாகர வரைக்கும். 1929 அந்த நெல்லூர் மாநாட்டிலேயே நெல்லூரை எப்படி தெரியுமா குறிப்பிடுறாரு? தெலுங்கு நாடு, தெலுங்கு நாட்டில் நடைபெறுதுங்கிறார். அப்ப அவர் நோக்கம் என்னன்னா தெலுங்கு தேசிய இனத்தை சேர்ந்த நாடு இது தமிழ்நாடு. அவர் மொழிவழி தேசியம்ங்கிறதுல தெளிவா இருக்காரு. தாமஸ் ஜெபர்சன் போன்றவர்கள் தான் தேசிய இனம் குறித்து பேசினாங்கன்னு ஐரோப்பிய அறிஞர்கள் சொல்லுவாங்க. அதற்கு முன்னாடியே நம்ம ஊர்ல பெரியார் வந்து மொழிவழி தேசியம்ங்கிற அந்த கோட்பாடு, அந்த டாக்டரைனை வந்து வரையறுத்துட்டார். அவரோட படிச்சவர் கிடையாது பெரியார், மார்க்சிய நோக்கில் அப்படிலாம் கிடையாது. இயல்பா பட்டறிவில் இருந்தே சொல்லிட்டாரு. ஸோ அப்போ அந்த வரலாறு ரொம்ப முக்கியமானது. 37 44 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தினுடைய உச்சத்தில் பெரியார் வந்து நீதி கட்சியை தாங்கி பிடிக்கிறாரு. முக்கியமான அது சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நீதி கட்சி மாநாடு நடந்துகிட்டு இருக்கு. திருவாரூர் மாநாடு நினைக்கிறேன், சென்னையில் ஒரு மாநாடு நடந்துச்சு. பெரியார் வந்து சிறையில் இருக்காரு. பெரியாரோட படத்தை வச்சு பன்னீர்செல்வம் பேசுகிறார். ஏடி பன்னீர்செல்வம் வந்து எங்கள் தலைவர் அப்படின்னு சொல்லி சிறையில் அவர் எழுதி கொடுத்த அறிக்கையை வச்சு படிக்கிறாரு. அதை நம்ம பார்க்கும்போது, படிக்கும்போது நமக்கு ஒரு பெரிய நெகிழ்ச்சி வருது. ஒரு தலைவன் சிறையில் இருக்கான். பெல்லாரி சிலை அப்படிங்கிறது சுண்ணாம்புகளால் வச்சு கட்டப்பட்ட ஒரு மோசமான சிறை. அது அப்போ நிறைய கட்டிடங்கள் சுண்ணாம்புல தான் இருக்கும். அவர் அதில் உண்மையிலே ரொம்ப நோயாய்ப்பட்டு ரொம்ப நலிவான நிலையில் இருக்கார். அப்போ அவர் ஒரு அறிக்கை எழுதி கொடுக்குறாரு. அந்த அறிக்கையை மொத்தமாக வாங்கிட்டு வந்து அவருடைய படத்தை வச்சு எல்லா தலைவர்களும் உட்கார்ந்துருக்காங்க. அதில் அவர் சிறையில் இருக்கிற மாதிரியே ஒரு படத்தை வச்சு பன்னீர்செல்வம் வந்து பெரியாருக்காக தேம்பி கண்கலங்கி வாசிக்கிறார். பெரியாரால் மிகவும் நேசிக்கப்பட்டவர் வந்து ஏடி பன்னீர்செல்வம். பிற்பாடு அவர் இறந்துடுறார். அவருடைய மரணம் ஒரு பெரிய துர்மரணம். அவர் வந்து பிரிட்டிஷில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து இந்தியாவினுடைய தலைமைக்கு ஒரு செக்ரட்டரி இருப்பாங்க. அந்த செக்ரட்டரியினுடைய எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் இவருக்கு ஒரு பதவி கிடைக்குது. யாருக்கு? ஏடி பன்னீர்செல்வத்துக்கு. ஃப்ளைட்டில் கிளம்பி போகிறார். பாம்பேலேருந்து ஃப்ளைட்டில் கிளம்பி அவர் வந்து பாம்பேயில் அவர் வந்து லாகூர் நினைக்கிறார். லாகூர்லேருந்து ஃப்ளைட்டில் கிளம்பி அவர் அங்கே லண்டன் போகிற வழியில் இறந்துடுறாரு. அவர் ஃப்ளைட் ரிப்பேர் ஆகி செத்துறாரு. அது ஒரு பெரிய வேதனையான விஷயம். அவர் வழி அனுப்புறதுக்கு பெரியார் சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு வர்றாரு. பெரும் கூட்டம். பன்னீர்செல்வத்தை வாழ்த்தி அவர் அனுப்புகிறார். அவர் அங்கே போய் உட்கார்ந்துருந்தார் அப்படின்னா இவங்க கேட்கக்கூடிய திராவிட நாடாக இருக்கட்டும், இல்லை தென்னிந்தியாவுக்கான தனிநாட்டு உரிமைகளாக இருக்கட்டும், ஈஸியாக லாபி பண்ணியிருக்க முடியும். ஏன்னா நீங்கள் வந்து பிரிட்டிஷ்னுடைய செக்ரட்டரி கவுன்சிலில் போய் ஆட்கள் உட்கார்றாங்க. ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. பிற்பாடு பார்த்தீங்கன்னா கிரிப்ஸ் மிஷன் வந்தப்பெல்லாம் சரி, எங்களுக்கு தனிநாடு வேணுங்கிற கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. 37க்கு பிறகு கிரிப்ஸ் மிஷன் இங்கே உள்ளே வரும்போது நீதி கட்சி அன்னைக்கு திராவிட கழகமாக மாறுது.
நீதி கட்சியும் ஒரு எண்டுக்கு வருது. அந்த பீரியட்லேயே வந்து கிரிப்ஸ் மிஷன் உரையாடலில் வந்து எங்களுக்கு தனித்தமிழ்நாடு வேணும், அதாவது தென்னிந்தியாவை தனியாக பிரிக்கணுங்கிறத பெரியார், நீதி கட்சி, திராவிட கழகம் முன்வைக்கிறாங்க. அந்த அந்த உரையாடலாம் நடக்குது. அப்போ வந்து மக்கள் செல்வாக்கை இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி தான் பிரிட்டிஷ்காரன் வந்து ஒரு அட்வைஸ் கொடுத்து அந்த விஷயத்தை வந்து முடிச்சு விட்டுறான். ஸோ அப்போது இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை மையமாக வைத்து பெரியார் வந்து நீதி கட்சியினுடைய தலைவராக வர்றார். நீதி கட்சி தலைமை ஏற்று அவர் நடத்துகிறார். அவர் நடத்தக்கூடிய அந்த 37லேருந்து 44 வரைக்கும் பல முக்கியமான கூட்டங்கள் நடத்தப்படுது. குறிப்பான விஷயம் என்னென்னா, அந்த காலகட்டத்தினுடைய பெரிய எழுச்சி திராவிட நாடு திராவிடருக்கு அப்படிங்கிற எழுச்சி தான். காஞ்சிபுரம் மாநாடு, திருவாரூர் மாநாடு, இதெல்லாமே ரொம்ப முக்கியமான மாநாடுகள். இந்த மாநாடுகளில் திராவிட நாடு தனியாக பிரிஞ்சு நம்ம தமிழ் தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் ஒன்றா நின்று ஒரு திராவிட நாட்டை உருவாக்கணும் அப்படிங்கிறதுல தீர்மானம் போட்டு அதுக்கு ஒரு தனி குழுவே போடுறாங்க. அது குறித்து ஆய்வு பண்ணுறதுக்கு, பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ஒரு தனி குழு போட்டு திராவிட நாட்டை நீதி கட்சி தனி நாடாக கேட்குறாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த கோரிக்கையை டிஎம் நாயரே கேட்குறாரு. 1916-17லேயே டிஎம் நாயர் அவருடைய பத்திரிகையில் எழுதியிருக்கிறதாக அண்ணா ஹோம்லேண்ட் பத்திரிகையில் சொல்கிறார். மனைவி திருமலைசாமியே வந்து நகரதூதன் பத்திரிகையில் இது குறித்து எழுதியிருக்காரு. 38-39 இல்ல, அப்போ 19-16 நீதி கட்சி ஆமா. இப்போ நீங்க சொன்ன கருத்து வந்து கரெக்ட். 38-39 வந்து திராவிட நாடு கோரிக்கை வெளியே வருது. திராவிட நாடு கோரிக்கை ஆக்ரோஷமாக பேசப்படுது. தமிழ்நாடு தமிழருக்கே முழக்கம் வைக்கப்படுது. இங்க வந்து ஒரு தனிநாட்டு கோரிக்கை வலுத்து விட்டது. 44 வரைக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு முக்கியமான மாநாடுகளாக இருக்குது. அதுக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா பேர் மாற்ற தீர்மானங்கள் வருது. 44 நம்ம வந்து இதை வந்து சவுத் இந்தியன் லிபரேஷன் ஃபெடரேஷன் வச்சிருக்க வேணாம், நம்ம திராவிடர் கழகம்னு மாற்றிக்குவோம். ஏன்னா அது திராவிட நாடு, நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கோம். தமிழ் பேசக்கூடியவங்க, தெலுங்கு பேசக்கூடியவங்க, மலையாளம் பேசக்கூடியவங்க, கன்னடா, ஒரியா பேசக்கூடியவங்க முதல்கொண்டு இருக்காங்க. நம்ம எல்லாரும் ஒரே நாடாக இருப்போம்னு சொல்லி அந்த 37-லேருந்து 44 இந்த காலகட்டத்தில் நடந்த இந்திய எதிர்ப்பு எழுச்சியின் ஊடாக தென்னிந்தியாவை ஒரு தனி நாடாக பிரிக்கிறதுக்கான ஒரு மாநாடு, தனி திராவிட நாடு மாநாடு நடத்தப்பட்டு பேரே மாற்றப்படுது. நீதி கட்சிக்கு திராவிடர் கழகம் என்று பேரே மாற்றப்படுது. இதுதான் நீதி கட்சி திராவிடர் கழகமாக மாறின அந்த ஒட்டுமொத்த வரலாறும் நாம் இன்னைக்கு அனுபவிச்சுக்கூடிய எல்லா அரசியல் உரிமைகளுக்கான திராவிடர் அப்படிங்கிற சொல்லாடலை நாம் இந்த அளவுக்கு வெகுஜனமாக பயன்படுத்திட்டு இருக்கக்கூடியதுக்கு அந்த காலகட்டம் தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் திராவிடர்ங்கிற சொல்ல நம்ம வெகுஜனமாக பயன்படுத்தலை. அயோத்தியாசர் பண்டிதர் பயன்படுத்தியிருக்காங்க, மற்ற நிறைய பேர் இப்போ நடேசனார் பயன்படுத்தியிருக்காரு, எல்லாருமே பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ இவங்க பயன்படுத்தி இருந்தாலும் இன்னைக்கு திராவிடர் அப்படிங்கிற சொல், திராவிட நாடு அப்படிங்கிற சொல்லை வெகுஜனமாக பயன்படுத்திய காலகட்டம் 37-38க்கு பிறகு தான். அதாவது இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு பிறகு அந்த எழுச்சியில் தான் தமிழ்நாடு வந்து ஒட்டுமொத்த தென்னிந்தியாவையும் சேர்த்து திராவிட நாடு கோரிக்கை முன்வைக்கப்படுது. அதுதான் வந்து நீதி கட்சியினுடைய மிக முக்கியமான ஒரு வரலாற்று சாதனையாக நம்ம பார்க்குறது. ரொம்ப அதாவது நீதி கட்சி என்பதை ஒரு பார்ப்பனர் அல்லாத ஒரு அமைப்பு, தமிழர்களுக்கான அமைப்பு. ஆமாம். இன்றைய அரசியல் சொல்லாடலில் சொல்ல வேண்டும் என்றால் தலித்துகளுக்கான அமைப்பு, பெண்களுக்கான அமைப்பு, எல்லாவற்றையும் தாண்டி இந்த மண்ணின் பெரும்பான்மையான மக்களின் சுயமரியாதையை தட்டி எழுப்பிய அமைப்பு அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. அன்றைய தேசிய கட்சிகள் தவிர்த்து நீதி கட்சியை பார்த்து நீங்கள் எல்லாம் தேச துரோகிகள்னு சொன்னபோது ஒரு தேச துரோகி கட்சி என்னெல்லாம் பண்ணியிருக்கு பாரு. ஆமாம், இன்னைக்கு நாம் இந்த அளவுக்கு இருப்பதற்கு எவ்வளோ பெரிய காரணமான அமைச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்த ஏடி பன்னீர்செல்வம், டிஎம் நாயனர், சி நடேசனார் ஆரம்பித்து பெரியார் வரையும் என்னென்ன நடந்திருக்கு, எதெல்லாம் காரணமாக அமைஞ்சிருக்குங்கிறத ரொம்ப விரிவாக சொன்னீங்க. கண்டிப்பாக வரலாற்றை தெரிந்து கொள்ள நினைக்கின்ற மாணவர்களுக்கு, பள்ளிக்கூட கல்லூரி மாணவர்களுக்கு, அது மட்டும் இல்லாமல் அரசு துறைக்கு, நடுவண் அரசு துறைக்கு வேலைக்கு போகணும்னு நினைக்கின்ற அனைத்து மாணவர்களுக்கும் அடிப்படையில் தெரிந்து கொள்ள வேண்டிய பல்வேறு விஷயங்கள் வந்திருக்கு. மிண்டோ மார்லியிலிருந்து, சைமன் குழுவிலிருந்து பல்வேறு விஷயங்கள் இந்த விவாதத்தில் வந்திருக்கு. ரொம்ப ஒரு பயனுள்ள, ஒரு சமூகத்துக்கு தேவையான நேர்காணலாக நான் பார்க்குறேன். ரொம்ப நன்றி.